கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நம்ம இந்த நாள் கூட தியானத்துக்கண்டு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி பார்த்திங்கன்னா 1 பேதுரு 3வது அதிகாரம் 1 - 6 வசனம் வரைக்கும். 1 பேதுரு 3வது அதிகாரம் 1 - 6 வசனம் வரைக்கும். அது மாத்திரமில்லை, 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 9 - 12 வரைக்கும் உள்ள வசனங்களை, இதன் அடிப்படையில் நாம் வசனங்களை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடும் பேசுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இன்றைய தினத்தினுடைய பிரசங்கத்திற்கு தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் விரும்பும் பெண். தேவன் விரும்பும் பெண் அப்படின்னா, தேவன் எப்படிப்பட்ட பெண்ணை விரும்புகிறார், எப்படிப்பட்ட பெண்ணை கர்த்தர் படைத்து வைத்தார் அப்படிங்கிற அந்த தலைப்புலையும், இன்னொரு தலைப்பு கொடுக்குறோம்னா, முக்கியமாக இன்னொரு தலைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு இன்னொரு தலைப்பு சொல்லணும்னா, பரிசுத்த ஸ்திரீயின் அலங்காரம். ஸ்திரீனா பெண். பரிசுத்த ஸ்திரீயின் அலங்காரம் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறித்து நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து குடும்பத்தை குறித்து, ஒரு ஆண் எப்படி இருக்கணும், ஒரு பெண் எப்படி இருக்கணும், ஒரு ஆண் எப்படிப்பட்டவனாய் படைத்தார், ஒரு பெண் எப்படிப்பட்டவளாய் ஆண்டவர் படைத்தார், ஒரு மனைவி எப்படி இருக்கும்படி படைத்தார், ஒரு கணவன் எப்படி இருக்கும்படி படைத்தார், குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சொல்லி ஆதியில் எப்படியெல்லாம் இருக்கணும் மனசில் வச்சு படைச்சார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற குடும்பம், இன்னைக்கு இருக்கிற கணவன் மனைவி, இன்னைக்கு இருக்கிற ஆண் பெண் இப்படி இருக்கிறாங்கன்னா இல்லை. ஏன்னு கேட்டால், தெரியாமல் என்ன செய்கிறாங்க, அதை குறித்து அறிவு இல்லாததுனால அவங்க தம் மனம் போன போக்கில் பெரியவங்க, முதிர்ந்தவங்க, மூதாதையர்கள், ஆமிசுத்திர அவர்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த சொற்கேட்டு தங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தங்க அறிவுக்கு ஏற்றபடி என்ன செய்கிறாங்க, வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் எப்பயும் இல்லாத அளவுக்கு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, சண்டை, போராட்டம், குழப்பம் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. அல்லையே சொல்லுங்களேன். கடந்த வாரத்தில் அநேக காரியங்களை தியானித்தோம். ஒரு பெண், ஒரு கணவன் எப்படி இருப்பார், ஒரு மனைவி எப்படி இருப்பாங்க, சோத்திரம் அப்படிங்கிறத பார்த்தோம். நிறைய பேருக்கு சந்தேகமும் குழப்பமும் கூட இருந்துச்சு. என்னன்னு கேட்டால், உடனே சொல்லாங்க, பெண்ணுன்னா என்ன செய்யணும், மனைவியை பார்த்து ஒவ்வொரு புருஷனும் சொல்கிற ஒரே வார்த்தை, நீ மனைவி என்ன செய்யணும், கணவனுக்கு கீழ்ப்படின்னு வசனம் சொல்லுது. எடுத்தோன்னே என்ன சொல்லுவாங்க, என்ன செய்யணும், மனைவியிலே உங்கள் புருஷங்களுக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படிந்திருங்கள். எடுத்தோடனே சொல்லுவான், நீ கீழ்ப்படியணும். நான் ஆம்பளை அப்படித்தான் இருப்பேன், நீ என்னையெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது, நீ சொன்னதுக்கு ஃபஸ்ட்டு கீழ்ப்படி. என்ன சொல்லியிருக்கு பைபிள், நீ கீழ்ப்படியத்தான் செய்யணும் அப்படின்னா. அடிக்கடி பைபிள் தெரிஞ்ச எது தெரியுதோ தெரியல, இந்த வசனத்தை சொல்லி சொல்லி என்ன செய்வாங்க அடிக்கடி, நீ என்ன செய், நீ கீழ்ப்படியணும், ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, பைபிள் வசனம் எடுத்துக்கு நீ கீழ்ப்படி. அதை மட்டும்தான் சொல்லுவான் அடிக்கடி. எடுத்த உடனே சொல்கிற வார்த்தை, வார்த்தை கீழ்ப்படி, மனைவியே நீ கீழ்ப்படி அப்படி சொல்லித்தான் ஆண்டவர். நமக்கு ஒரு சில நேரத்தில் பெண்களுக்கு கோபம், எரிச்சல் வரும். ஏன் தான் ஆண்டவர் பெண்களை கீழ்ப்படின்னு எழுதி வச்சிட்டாரோ, கீழ்ப்படுகிறவங்களா ஏன் படைச்சிட்டாரோ அப்படின்னு 1008 கேள்விகளும் குழப்பங்கள் நமக்கு வரும். நாம் நினைப்பேன், நீங்கள் கீழ்ப்படிங்க, ஆண்கள் அன்பு கூறுங்க, புருஷர்களே உங்கள் மனைவி இடத்துல அன்பாக இருங்க, அன்பு கூறுங்க, மனைவிகளே உங்கள் புருஷன் இடத்துல என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க. எபேசியர் 5வது அதிகாரத்தில் இந்த வசனம் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் என்ன செய்யுது, கீழ்ப்படிங்கன்னு சொல்லி வருது. அந்த 1 பேதுரு 3:1 வாசிங்களே. அந்தபடியே மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படியுங்கள். சொந்த புருஷர்களுக்கு என்ன செய்யணுமா, கீழ்ப்படியணுமா. நிறைய பேர் நினைப்பாங்க, ஏன் நம்ம கீழ்ப்படியணுங்க, நீங்கள் கீழ்ப்படிங்க, நாங்கள் வேணா உங்கள் மேலே அன்பு வைக்கிறோம், இப்படி சட்டத்தை மாற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி கூட நிறைய பேர் யோசிப்போம். ஆனா கீழ்ப்படி கீழ்ப்படி சொல்லி என்ன செய்கிறாங்க, எல்லா அக்கப்புறையும் பண்ணிட்டு இவங்க சொன்ன உடனே நம்ம என்ன செஞ்சிடணுமா, கீழ்ப்படிஞ்சிருமா. ரொம்ப எரிச்சல் வரும், ஏன் ஆண்டவர் என்னை இப்படி படைச்சிட்டிங்க, ஒரு சில ஏன் என்னை பெண்ணாக படைச்சிட்டிங்க, நான் மட்டும் ஆம்பளையாக இருந்திருந்தா அவரை ஒரு உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன் அப்படியெல்லாம் நிறைய பேர் கொதிப்பாங்க கோபத்தில். ஏன் பெண் கீழ்ப்படியணும், ஆண் அன்பு கூறணும், புருஷன் அன்பு கூறணும், மனைவி கீழ்ப்படியணும்னு பைபிள் சொல்லுது அப்படிங்கிறதுடைய விளக்கத்தை போன வாரத்தில் சொன்னேன். அதை ரத்தின சுருக்கமாக அவங்க டச் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா,
ஆதியாகமம் 1ஆவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆவது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் வசனங்கள் இருக்குது. அது சொல்றதுக்கு நேரம் இல்லைன்னா அப்படியே கடந்து போகிறேன். 1ஆவது அதிகாரத்தில் தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி மனுஷனை ஆணும் பெண்ணுமா என்ன செஞ்சாராம்? படைச்சாருன்னு இருக்குது. அல்லேலூயா. தன்னை போலவே படைச்சாரு. அப்புறம் மனுஷனை ஒரு பொம்மைய மண்ணை உருவாக்கி உயிர் மூச்சு ஜீவ சுவாசனம் உயிர் மூச்சை உள்ள ஊதி என்ன செஞ்சாருன்னா ஆதாம படைச்சாராம். அல்லேலூயா. மனுஷன் அப்ப எங்க இருந்து வந்திருக்கிறான்? தேவனிடத்தில் இருந்து அவர் உயிர் மூச்சு மூலம் என்ன செஞ்சிருக்கிறான்? ஆதாம் வந்திருக்கிறான். அந்த ஆதாம் மூலம் யார் வந்தது? ஏவாள் வந்திருக்கிறான். அந்த ஆதாம் ஏவாள் மூலம் முழு மனுக்குலமும் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ நல்லா கவனிங்க. தேவனிடத்தில் இருந்து மனிதர்கள் உருவானாங்க. தேவன் மூலம் ஆதாம், ஆதாம் மூலம் ஏவாள், இவங்க மூலம் முழு மனுஷர்களும் உருவானாங்க. இப்போ நல்லா கவனிங்க. தேவன் நம்மிடத்துல மனுஷங்கிட்ட அன்பு கூறுகிறாரா, கீழ்ப்படுகிறாரா? தேவன் மனுஷங்க கிட்ட அன்பு கூறுகிறாரா, கீழ்ப்படுகிறாரா? நமக்கு கீழ்ப்படுகிறாரா இல்ல நம்ம இடத்துல அன்பு வைக்கிறாரா? சொல்லுங்க. அன்பு வைக்கிறார். ஏன் அப்படின்னா நாம யார் இடத்துல இருந்து வந்திருக்கிறோம்? தேவனிடத்துல இருந்து உருவானோம். அவரிடத்துல இருந்து உருவானோம் நாம. அதனால நம்ம என்ன செய்யறாரு? அன்பு வைக்கிறாரு. இப்ப நாம அவருக்குள்ள இருந்து அவர்கிட்ட இருந்து வந்ததுனால நாம அவருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். மனுஷங்கள்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன செய்கிறார்? அன்பு கூறுகிறார். இப்ப வருவோம். பெத்தவங்க பெற்றோர்ல இருந்து தான் பிள்ளைங்க வர்றாங்க. ஆமாவா இல்லையா? பெத்தவங்கிட்ட இருந்து தான் பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? பிறந்து உருவாறாங்க. இப்போ பெத்தவங்க பிள்ளைகிட்ட கீழ்ப்படியணுமா, அன்பு கூறணுமா? ஏன் நீங்க சொல்ல வேண்டியதானே? கீழ்ப்படியணும்னு சொல்ல வேண்டியதானே? ஏன்னா தாய் தகப்பனுக்குள்ள இருந்தா யார் வந்திருக்கிறா? பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட இருந்து தான் மனுஷங்க வந்திருக்கிறாங்க. அதான் மனுஷங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் என்ன செய்யறாரு? அளவில்லாம என்ன செய்யறாரு? மனுஷங்க மேல அன்பு வைக்கிறாரு. பெத்தவங்க இருந்து பிள்ளைங்க வந்ததுனால பெத்தவங்க எப்பயுமே பிள்ளைகள்ட்ட என்ன செய்வாங்க? அன்பு கூறுவாங்க. அதான் பெத்த மனம் பித்து அப்படிமாங்க. பிள்ளைங்க என்ன செஞ்சாலும் பெத்தவங்க என்ன செய்வாங்க? மேல பித்துனா என்னது? அவங்க மேல அன்பு, அன்பு பைத்தியம். அவங்க மேல என்ன செஞ்சா என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளைண்டே இருப்பாங்க. பெத்தவங்க பெத்தவங்க அன்பு கூறுவாங்க. பிள்ளைங்க என்ன செய்யணுமா? பிள்ளைகளே உங்க பெற்றாருக்கு கர்த்தருக்குள்ள என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. நீங்க சொல்லக்கூடாது இல்ல இல்ல நல்லா கல்யாணமாயி பெரியவன் ஆயிட்டேன், நான் குடும்பம் ஆயிட்டேன், இனிமே தாய் தகப்பன நீங்க எனக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிங்க. நான் உங்ககிட்ட அன்பு கூறுன்னு சொல்லவே கூடாது. சாகுற வரைக்கும் என்ன செய்யணும்? தாய் தகப்பன் அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம பெத்த பிள்ளைங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அவங்க வயசானாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய ஆளாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் பெத்தவங்களுக்கு நீ கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். இதுதான் சட்டம். இதை மாற்ற முடியாது. அப்போ ஆதாமுக்குள்ள இருந்து ஏவாள் வந்தாளா? ஏவாளிலிருந்து ஆதாம் வந்தானா? ஆதாம் எலும்பை எடுத்து வேற மண்ணை வச்சு செய்யல. ஆண்டவர் செஞ்ச அந்த வில்லங்க வரும்னு சொல்லித்தான் அவர் பிளான் பண்ணிட்டார். அன்னைக்கு உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே ஆதாமுடைய ஒரு எலும்பை எடுத்து தான் என்ன செஞ்சாரு? ஏவாளை உருவாக்கிட்டார். இப்போ ஆதாம் ஒரு புருஷன் மனைவிக்கு கீழ்ப்படியணுமா இல்ல மனைவின் இடத்துல அன்பு கூறணுமா? ஆதாமுக்குள்ள இருந்து புருஷனுக்குள்ள இருந்தா யார் வந்திருக்கிறா? மனைவி வந்திருக்கிறாங்க. அப்போ கணவன் என்ன செய்யணும்? மனைவி இடத்துல அன்பு கூறணும். மனைவி என்ன செய்யணும்? கணவன் இடத்துல கீழ்ப்படியணும். இந்த பிரமாணத்தை மாற்றவே முடியாது. உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே அவர் என்ன செஞ்சிட்டாரு? கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா சொல்றார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்குள்ள என்ன செய்யுங்க? அடங்கி இருங்கன்னு வசனம் சொல்லுது. ஆண்டவருக்கு அடங்கி இருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழ்ப்படிந்திருங்கன்னு அர்த்தம். கீழ்ப்படிந்திருக்கிறது பாவம் கிடையாது. கீழ்ப்படிந்திருக்கிறது ஒரு அடிமைத்தனம் கிடையாது. அல்லையா சொல்லுங்களேன். நமக்கு கீழ்ப்படினால உடனே பிள்ளைகளுக்கு கோவம் வருது. ஒண்ணு என்ன அதை செய்யாத இதை செய்யாத, நான் சொல்றது செய்யு என்ன இது பண்றீங்கன்னு உடனே பிள்ளைகளுக்கு கோவம் வந்துடும். யார் மேல? தாய் தப்பன் மேல. அதே மாதிரி மனைவி இடத்துல அப்படி பண்ணாதமா இப்படி பண்ணாதமா, அதை செய்யுமா இதை செய்யுமான்னு அப்படி வீட்டுக்காரர் சொல்லுங்க என்ன செஞ்சிடும். அவனா என்ன கீழ்ப்படி அதை பண்ணு இதை பண்ணு சொல்றீங்க, உடனே கோவம் வந்துடும். கீழ்ப்படிதல் நல்லது.
அல்லேலூயா. இயேசுநாதரை பத்தி சொல்லுது, அவர் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தாராம். வேதவசனம் எப்படி சொல்லுதா? அவர் மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படுத்தினாராம். யாருக்கு? பிதாவுக்கு. தான் சாகுற வரைக்கும் கீழ்ப்படிஞ்சாராம். இயேசுநாதரே கீழ்ப்படிஞ்சார்னா அப்ப நம்ம கீழ்ப்படியுமா கீழ்ப்படிய கூடாதா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ மரண பரியந்தம் சாகுற வரை அவர் என்ன செய்ய, பிதாவாகிய தேவனுக்கு தன்னை முற்றிலும் கீழ்ப்படிந்திருந்தார். அப்போ கீழ்ப்படிதல் நல்லது, கீழ்ப்படிதல் விளையேற பெற்றதாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, சோதரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுது, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, அப்படின்னு இங்க எபிரேயர்ல சொல்றாரு. கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இன்னொரு இடத்துல சொல்லும்போது அவர் மரண பரியந்தம் தன்னை என்ன செஞ்சாரு? கீழ்ப்படிந்தார். பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இயேசுநாதரே அவர் என்ன செய்றார்? அமைச்சர் அவர் கீழ்ப்படிந்தார், கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்னா, பிள்ளைகளே உங்க பெற்றோருக்கு மரண பரியந்தம் நீங்க கீழ்ப்படிந்திருங்க. அமைச்சர் மனைவிகளே உங்க கணவனுக்கு எல்லா காரியத்திலும் என்ன செய்யுங்க? கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா சுத்ரா, அதுல எந்தவித தயக்கமும் நீங்க ஒரு நாளும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, கீழ்ப்படிதல்னா நிறைய பேருக்கு ரொம்ப கசப்பா இருக்கு. நிறைய பேர் கீழ்ப்படிதலை அடிமைத்தனம் நினைக்காங்க. என் புருஷன் என்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்றான், என் புருஷன் ரொம்ப என்னை அடிமைத்தனம் பண்றாரு, என்னை அடிமை மாதிரி நடத்துறான்னு நினைச்சாங்க. இல்ல இல்ல, கீழ்ப்படிதல் வேற, அடிமைத்தனம் வேற. அடிமைத்தனம்னா அடிமைகளுக்கு எந்த உரிமையும் கிடையாது, குடும்பத்துல எந்த ரைட்ஸும் கிடையாது. அதுதான் அடிமைத்தனம். ஒரு அடிமை மாதிரி நடத்துறது, ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துறது. அவங்களுக்கு எந்த உரிமையும் வீட்டுல இருக்காது. சாப்பிட்றதுனா கூட வீட்டுல, உங்க வீட்டுல வேலைக்காரி இருக்கிறாங்கன்னா உங்ககிட்ட கேட்காம அப்படியே பாத்திரத்துக்குள்ள சோறை போட்டு சாப்பிட முடியுமா? சொல்லுங்க, சாப்பிட முடியாது. வீட்டுல இருக்கிற ஏதாவது பொருளும் உங்க கேட்காம எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. உங்க வீட்டுக்குள்ள துணிஞ்சு எல்லா ரூமுகளுக்கும் அறைகளுக்குள்ள வர முடியுமா? வர முடியாது. அவங்க உங்க அனுமதி இல்லாம என்ன செய்ய முடியாது. நீங்க சொல்லலாம், நிறைய நேரத்தில் வேலைக்காரி மாதிரி நடத்துறா அப்படின்னா, அவரை அங்க வீட்டுக்குள்ள போகக்கூடாது, அந்த ரூம்ல நிற்க கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை உடுத்தக்கூடாது, நான் சொன்னதை மட்டும்தான் செய்யணும் நடத்திட்டு இருக்கிறாங்க. கிடையாது. பணிவிடை செய்கிறது வேற. அன்பின் நிமித்தம் கீழ்ப்படிதல்னா பணிவிடை செய்கிறது. அல்லேலூயா. உபசரிக்கிறது, பராமரிக்கிறது, இதெல்லாம் பணிவிடை, அதாவது கீழ்ப்படிதலுக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. அப்ப பிள்ளைகளுக்கு நீங்க வேலை செஞ்சு கொடுக்குறீங்க, பணிவிடை செய்யறீங்க, சாப்பாடு ஆக்கி கொடுக்குறீங்க. அப்ப அதெல்லாம் அடிமைத்தனமா? என் பிள்ளைங்க என்ன அடிமைப்படுத்துறாங்கன்னு சொல்ல முடியும்? நீங்க கிடையாது. நீங்க பணிவிடை செய்யறீங்க, பராமரிப்பு வேலையை செய்யறீங்க, அது ஒரு நாளும் அடிமைத்தனம் கிடையாது. ஒரு சிலர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையவே. உங்க வீட்டில் முழு உரிமை இருக்குது, முழு சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது. நீங்க தான் அதை எடுத்துக்கொள்ளணும், நீங்க தான் அதை செயல்படுத்தணும். நீங்க உங்க உரிமையை நீங்க என்ன செய்யணும்? உங்க கணவரிடத்துல கேட்டு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு முழு சுதந்திரமும் கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை தவறா புரிஞ்சுக்க கூடாது. சோத்திரம். இப்போ அந்த 1வது வசனத்துல உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன செய்யுங்க? யாருக்கு கீழ்ப்படியணுமா? மனைவிகளே, உங்க சொந்த புருஷருக்கு என்ன செய்யுங்களா? சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிங்க. அப்படித்தான் அந்த வேத வசனம் சொல்லுது. அப்படின்னா உங்கள் கணவருக்கு நீங்க கீழ்ப்படிங்க. ரட்சிக்கப்பட்ட கணவருக்கு கீழ்ப்படிங்க. அவங்களுக்கு பணிவிடை செய்யுங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுங்க. கீழ்ப்படிந்திருக்கிறன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்களுக்கு சோறாக்கி குழம்பாக்கி வச்சுட்டோம், அவங்களுக்கு தேவையான எடுத்து கொடுத்துரும், அவ்வளவுதான். நீங்களாச்சு நானாச்சு, அவ்வளவுதான். நான் இனிமே என்னை தொந்தரவே பண்ணக்கூடாது, என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒதுங்கிறது கிடையாது. அல்லேலூயா. கீழே வரும்போது அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையே அவர்கள் பார்த்து. அப்படின்னா என்ன சொல்லுதுன்னா, பயபக்தியோடு கூடிய கற்புள்ள நடக்கை. ரட்சிக்கப்பட்ட கணவங்களுக்கும் மனைவிகளே என்ன செய்யுங்க? ரட்சிக்கப்பட்டவங்க ஏசப்பாவை அறிஞ்ச உங்க கணவருக்கு கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிதல் நிறைய பேருக்கு விளங்கல. என்னது கீழ்ப்படிதல்? கீழ்ப்படிதல் சொல்றாங்க, அதுக்குரிய விளக்கம் என்ன அப்படின்னா, பயபக்தியோடு கூடிய கற்புள்ள நடக்கை. அப்படின்னா பயபக்திக்கு இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லுது மரியாதைன்னு சொல்லுது. என்னதான்? மரியாதை. பயபக்தினா மரியாதை.
அப்போ உங்க மனைவிகளே உங்க கணவருக்கு என்ன செய்யணும்? மரியாதை கொடுத்து, கற்புள்ள நடக்கைன்னா நல்ல நடக்கை, நீதியான நடக்கை, நேர்மையான நடக்கை, அதாவது நல்ல செயல்களை செய்யுங்க. உங்க கணவருக்கு மரியாதை கொடுத்து நல்ல செயல்களை, நல்ல காரியங்களை, நல்ல கிரியைகளை அவர்களுக்கு என்ன செய்யுங்க? நீங்க செய்து கீழ்ப்படியுங்கள். இதெல்லாம் செஞ்சா தான் கீழ்ப்படுகிறதா அர்த்தம். நிறைய பேர் என்ன செய்வாங்க? குடும்பத்தில் செய்ய வேண்டிய பொறுப்புகளை மட்டும் செஞ்சுட்டு அவங்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. அவர் கிடக்குறாருங்க, அவர் எப்பயும் வந்து சாப்பிட்டு போறாரு, எனக்கு என்ன, எனக்கு தேவை சோறாக்கி என்ன செஞ்சுட்டேன் வச்சுட்டேன், அவர் சாப்பிட்றாரு, எனக்கு என்ன, என் வேலையை நான் செஞ்சுட்டேன், அப்படி ஒதுங்கிறது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மரியாதையை கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க. அப்புறம் என்ன செய்யணும்? நல்ல செயல்களை அவர்களுக்கு செய்யுங்க, நல்ல கிரியைகளை அவர்களுக்கு செய்யுங்க, உங்க கணவருக்கு செய்யுங்க. அப்பொழுது அப்படி செய்து நீங்க அவர்களுக்கு கீழ்ப்படிந்துருங்க. ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, ரட்சிக்கப்படாதவங்களா இருந்தா என்ன ஆகும்? இயேசுவை ஏத்துக்கிற மாட்டாங்க. ஒரு சிலர் கணவர் வந்து இயேசுவை ஏத்து கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, மனைவி என்ன செய்வாங்க? இயேசுவை அறியாதவங்களாய் புற மதத்தவர்களாக இருக்கலாம். ஒரு சிலர் என்ன செய்வாங்க? மனைவி இயேசுவை ஏற்றிருப்பாங்க, கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, கணவர் என்ன செய்ய மாட்டிருக்காரு? இயேசுவை அறியாத கிறிஸ்தவங்கள் அல்லாதவங்களா இருப்பாங்க. இப்ப இந்த குடும்பத்துல நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு வரமாட்டாங்க. இப்ப செல்வராஜ் ஐயா இருக்கிறான்னு வச்சுங்களேன், அவர் குடும்பத்துல அவர் மட்டும் தான் சர்ச்சில் வந்துட்டு இருக்கிறாரு. இப்போ ஒரு சிலர் என்ன செய்றாங்க? இப்படி சபைக்கு வர்றாங்க, அந்தோனியமா வர்றாங்கன்னா அவங்க மட்டும்தான் சபைக்கு வர்றாங்க, அவங்க குடும்பத்துல மற்றவங்க யாரும் என்ன செய்யல? சொல்லுங்க, சபைக்கு வரல, சபைக்கு ரட்சிக்கப்பட்டு வரல. இப்ப என்ன செய்ய முடியும்? ரெண்டு பக்கமும் போராட்டம் இருக்கு. நான் ஒரு பக்கம், அவங்க ஒரு பக்கம், இப்ப எதிரும் புதிருமா இருக்குது. இப்ப என்ன பண்றதுங்க? சபைக்கு நான் ஒருத்தன் தான் வரேன், குடும்பமா வர முடியலையே அப்படின்னா நாம என்ன செய்யறோம்னா, நாம நிறைய நேரத்தில் அவங்களை என்ன நினைக்கிறோம்னா, இயேசுவை அவங்க அறியாததுனால, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதனால அவங்களை என்ன நினைக்கிறோம்னா, இவங்கெல்லாம் யாரு? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? சர்ச்சுக்கு போறது, ஜெபம் பண்றது, ஆண்டவரை தேடுறது இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யாது? ஜெபம்னா என்ன தெரியாது, பைபிள்னா என்ன தெரியாது, சர்ச்சுக்கு போறதுன்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாது. அவங்க சண்டை போடுறாங்க, திட்டுறாங்க, அப்படி எப்படி நம்ம சொல்லி அவங்கள்ட்ட சண்டை போடுவோம், எரிஞ்சு விழுவோம், கோபமா பேசுவோம். அப்படி பண்ணா ஒரு நாள் அவங்க ரட்சிக்கப்பட்டு என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. நிறைய கிறிஸ்தவங்க செய்யற தப்பு, நிறைய ஒரு ஆளா ரெண்டு ஆளா ரட்சிக்கப்பட்டிருக்க கிறிஸ்தவங்க செய்யற தப்பு என்ன தெரியுமா? அவர்களை பேய், பிசாசு, இதெல்லாம் உனக்கு தெரியாது, உனக்கு என்ன தெரியும் இதை பத்தி? பாவி 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 யார சொல்றது? சொல்லுங்க, யார சொல்றது? சர்ச்சுக்கு வராத, இயேசுவை அறியாத, கிறிஸ்தவர்கள் அல்லாத குடும்பத்தில் உள்ளவங்களை யாரு முத சொல்றது? ஏசுநாதர் கூட பாவின்னு நினைச்சுன்னு இல்லை, சொல்லல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் தருகிறேன். பாவி என்று ஒரு நாள் அவர் தள்ளவே மாட்டோம். பாட்டு கூட பாடுறோம், பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவாலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவாலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. அதை பாடி நாம் அழுதுகிட்டு இருக்கோம். யாரு? ஆண்டவரே நான் சரியா ஜெபம் பண்ணல, ஆண்டவரே நான் சரியா பைபிள் படிக்கல, ஆண்டவரே சரியா நான் சர்ச்சுக்கு வர முடியல, ஆண்டவரே நான் பின்வாங்கிட்டேன், ஆண்டவரே சரியா அம்மாக்கு இல்லையே, நான் பாவி, நான் இப்படி ஆயிட்டேன், நீங்க எவ்வளவு நல்லது எனக்கு சரிங்க அப்படி சொல்லி இந்த பாட்டை போட்டாலோ, இந்த பாட்டை கேட்டாலோ, இல்ல இந்த பாட்டை பாடிக்கிட்டே நாம் அழுதுட்டு இருப்போம். யாரு? சர்ச்சுக்கு வர ஆளுங்க. நமக்கு நாப்புல ஆண்டவர் பார்த்து பாவி என்று உன்னை அவர் என்ன செய்ய மாட்டாரா? என்ன பாவின்னு தள்ள மாட்டா. நம்ம பாட்டு பாடிட்டு நம்ம கணவனை, ரட்சிக்கப்படாத கணவனை, ரட்சிக்கப்படாத மனைவிய, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை, ரட்சிக்கப்படாத தாயை பாவி பாவி ஏய் பிசாசு நீங்க எல்லாம் இங்க இருந்தாரு அப்படி யார திட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி சொன்னா சர்ச்சுக்கு வருவாங்களே? ஏசுநாதர் மேல அன்பு வந்துருமா?
சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் பயபக்தியா இருந்தாங்க, கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சாங்க, கொஞ்சம் மரியாதை கொடுத்தாங்க, கொஞ்சம் மதிப்பு கொடுத்தாங்க. சர்ச்சுக்கு போன நான் தான் பரிசுத்தவான், நான் தான் பரலோகம் போவேன், நீ எல்லாம் நரகத்துக்கு தான் போறவன், நரகத்துக்கு போறவன் நீங்க எல்லாம். உங்களை கட்டி நான் உன்னாலதான் கஷ்டம், உங்களாலதான் கஷ்டம் இந்த குடும்பத்துக்கே. நான் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கேன், எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறேன், எவ்வளவு ஓடுறேன், எவ்வளவு தாண்டுறேன், குதிக்கிறேன் தெரியுமோ, ஆனா ஒண்ணுமே நடக்காத காரணம் நீங்க தான் சொல்லி யாரை மேல திட்டுறது? ரட்சிக்கப்படாம இருக்கிற, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம அறியாத ஜனத்தை குடும்பத்தில் உள்ளவங்களோட பேசிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் உங்க குடும்பம் ரட்சிக்கப்படலை. முன்ன காலத்துல மிஷினரியா வந்தவங்க எல்லாம் இயேசுவையே காண்பிச்சாங்க. நிறைய பேர் இயேசுவை அறியாதவங்க என்ன செய்வாங்கன்னா, மீட்டிங் எது நடந்துச்சுன்னா இயேசு வந்திருக்கிறாரு, இயேசு வந்திருக்கிறாரு. யாரா? ஊழியக்காரங்களை, மிஷினரிகளை. கிறிஸ்தவங்களை பார்த்தா அந்த இயேசுநாதரே நேர்ல வந்த மாதிரி இருக்குங்க. அவ்வளவு அன்பு செலுத்துவாங்க, அவ்வளவு உதவி செய்வாங்க, யாரையும் தள்ளி விட மாட்டாங்க. கீழ் சாதி, மேல் சாதி, வியாதி உள்ளவன், ஏழை, பணக்காரன், தீட்டு எதுவுமே கிடையாது, எதுவுமே தள்ளி வைக்க மாட்டாங்க. அப்போ உள்ள கிறிஸ்தவர்கள், அப்போ உள்ள விசுவாசிகள், அப்போ உள்ள ஊழியர்கள், அப்போ உள்ள மிஷினரிகள் இயேசுவை போலவே வாழ்ந்தாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இயேசு நேசிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசுதான் உண்மையான தெய்வம், நீ சர்ச்சுக்கு வா, ஆண்டவர் தேடுன்னு சொன்னதை விட இவங்க வாழ்ந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். வார்த்தையில் அல்ல, உங்க வாழ்க்கையே பேசணும். எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தை அல்ல, என் வாழ்க்கையே பேசணும். எல்லாம் ஆயத்தம் சொல்லுங்க, என் வார்த்தை அல்ல, என் வாழ்க்கையே பேசணும். என் வார்த்தையில் அல்ல, என் வாழ்க்கை இயேசுவை காண்பிக்கணும், இயேசுவின் அன்பை காண்பிக்கணும், இயேசுவின் இரக்கத்தை காண்பிக்கணும், இயேசுவின் மனதுருக்கத்தை காண்பிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். முரடனா இருந்தா அப்படி, கோபக்காரனா இருந்தா அப்படி, எடுப்புல அடிப்பா அப்படி, கெட்ட வார்த்தை சரளமா பேசுவா அப்படி, யாரு சொன்னாலும் கேட்க மாட்டா அப்படி, அவ்வளவு மோசமா இருந்த இவரு இப்ப அன்புள்ளவரா, இரக்கம் உள்ளவரா, உதவி செய்யறவரா இப்படி மாறிடணும். கிறிஸ்தவங்களா மாதிரி இப்படி மாறிட்டாருங்க. அப்படின்னா நீங்க இயேசு பத்தி சொல்லாமலே என்ன செய்வாங்க? சர்ச்சுக்கு தேடி வருவாங்க. நான் சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கேன், அதனாலதான் என்னை பத்தி தெரியும்ல அப்படின்னா என்ன செய்யுது? பழைய குருடி கதவை திரடின்னு மாதிரி கதையை ஆகி போயிடும். என்ன அர்த்தம்? சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன், அதனால கொஞ்சம் அப்படியே பொறுமையா போயிட்டு இருக்கிறேன், என் சுய ரூபத்தை வெளியில காட்ட வச்சுறான்னு என்ன அர்த்தம்? இன்னும் உள்ள என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? மேல ஒரு போர்வையோ மேல ஒரு வேஷம் மட்டும் போட்டுட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், இன்னும் மாறல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவை எல்லாம் என்ன செஞ்சிருமா? எல்லாமே புதிதாயிரும். நிறைய நேரத்தில் பழைய மனுஷன் இன்னும் உள்ளுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு மறைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். ஃபுல்லா அவனுக்கு என்ன செய்யல? சமாதி கட்டல. அப்பப்போ பழைய மனுஷன் வெளியில கொப்பளிச்சுறதுனாலதான் எங்க வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா, கூட பிறந்த சகோதர சகோதரிய, உடன் பிறந்தவங்க, நண்பர்கள் இன்னும் இயேசுக்குள்ள வரல. அதுக்கு காரணம் கிறிஸ்தவர்கள், அது காரணம் விசுவாசிகள், அதுக்கு காரணம் ஊழியக்காரர்கள். எல்லாரும் சொல்லல, அநேகர் என்ன செய்றாங்க? இங்க ஒரு வேஷம் அங்க ஒரு வேஷம் இருக்கிறாங்க. அதனாலதான் நீங்க சபைக்குள்ள ஜனங்கள் வராததுக்கு காரணம். அல்லேலூயா. இப்ப இந்த புருஷனை, ரட்சிக்கப்படாத புருஷன் எப்படி ரட்சிப்புல கொண்டு வரணுமா? பயபக்தியனா மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன செய்யணும்? நல்ல காரியங்களை, நல்லவைகளை செய்யணும், பணிவிடைகளை செய்யணும். அப்புறம் அவங்க சொல்லு பேச்சுக்கு என்ன செஞ்சிருக்கணுமா? கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களோ ரட்சிக்கப்படலையோ, இயேசுவை ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கறலையோ, அவங்க நல்ல கணவரோ கெட்ட கணவரோ, குடிகாரனோ குடிக்காதவனோ, பொறுப்பு உள்ளவனோ பொறுப்பு இல்லாதவனோ ஆனாலும் அவருக்கு அந்த புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும், செய்ய வேண்டிய பணிவிடைகளும் செய்யணும், அவர்களுக்கு நல்ல செயல்களை, நல்லவைகளை என்ன செய்யணும்? செய்யணும். அல்லேலூயா. அப்படி செய்யும் போது அந்த கணவன் ஆட்டாமடிக்க உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மனைவிய எப்பயும் இல்லாத கோவப்படுவா, விடுவிடுன்னு பேசுவா, மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறா, எதுவும் செய்ய மாட்டா, எதிர்த்து பேசுவா, எல்லாம் செய்வான்.
இப்ப இயேசுக்குள்ள போன உடனே என் மனைவி அன்பா இருக்கிறா, இரக்கமா இருக்கிறா, உதவி செய்யறா, எனக்கு மரியாதை கொடுக்குறா, எனக்கு கீழ்ப்படி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இவ்வளவு காலமா மாறாத அந்த இயேசு கோயிலுக்கு போன உடனே ஆண்டவரை தேடினவன அப்படியே இயேசுநாதர் மாதிரி மாற ஆரம்பிச்சான்னு சொல்லி, அப்படின்னா அந்த கோயிலுக்கு போனா நானும் நல்லவனா மாறிடுவேன். ஏசப்பா அந்த தெய்வத்தை தேடுனா நானும் நல்லவனா மாறிடுவேன். 4 பேர் மதிக்கிறவனா, 4 பேருக்கு பிரயோஜனம் இல்லாம மாறிடுவேன். இந்த பாவம், இந்த அக்கிரமம், இந்த துணிகரம், இந்த பொல்லாத வாழ்க்கைக்கு மாறிடுவேன்னு அவங்களே தேடி எங்க வருவாங்க. சரி, நானும் சர்ச்சுக்கு வந்தா என்னை சேர்த்துக்கிடுவாங்களா, நானும் சர்ச்சுக்கு வரலாமா, தப்பு இல்லையா, அப்படி எல்லாம் ஆட்டோமேட்டிக் அவங்களே கேட்பாங்க. இல்ல இயேசு பத்தி கேட்பாங்க, எப்படி உன் வாழ்க்கை மாறுச்சுன்னு கேட்பாங்க. இப்ப நீங்க மாறினதை சொன்னா போதும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை முறை நன்மையா மாறினதை நீங்க சொல்லணும், சாட்சியா சொல்லணும். அப்படித்தான் ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிக்கப்படாதவங்க இருந்தா அவங்கள வேணான்னு ஒதுக்கிறாத. இவங்க நரகத்துக்கு போறவங்க, இவங்க ஆகாதவன்னு சொல்லிடாதீங்க, உதறிடாதீங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதிக அன்பு காண்பிக்கீங்க, அக்கறை காண்பீங்க. அல்லேலூயா. ஆனா நீங்க கிறிஸ்தவ செய்யறதே கிடையாது. பிரச்சனை அதுதான். நீ அதை செய்ய முடிக்க, இதை செய்ய முடிக்க, அங்க வர முடிக்க, இங்க வர முடிக்க. கணவனா இருந்தா ஏய் அங்க வா, ஏய் இதை செய், ஏய் அதை பண்ணு, ஏய் அதை பண்ணு என்ன செய்யக்கூடாது. நீங்க தள்ளி தள்ளி கொண்டு போனா அவங்களுக்கு என்ன செய்யறோம், தள்ளி தள்ளி கொண்டு வந்து கட்டாயப்படுத்தி செய்ய வச்சீங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம் வந்து உங்க மேல கோபமும் எரிச்சலும் அதிகமா வரும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அன்பை காண்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ கணவன் ரட்சிக்கப்படாதவர், குடிகாரர், பொறுப்பு இல்லாதவர், அவர் வாட்டி இஷ்டத்துக்கு என்ன செய்யறாரு, பொறுப்பு இல்லாம அன்பு இல்லாதவரா அலையிறாரு. அவர்களை என்னால கீழ்ப்படிய முடியாதுங்க. அவர் தான் எனக்கு கீழ்ப்படியணும். நான் ரொம்ப நல்லவள் ஆயிட்டேன், நான் பொறுப்புள்ளவளா இருக்கிறேன், நான் உழைக்கிறேன், சம்பாதிக்க பண்றேன் அப்படின்னு பெண்ணு என்ன செய்யக்கூடாது. நான் தான் இந்த குடும்பத்துக்கு தலைவர், என் முயற்சி தான் எடுபடணும்னு சொல்லி என்ன செய்கிற அதிகாரத்தை ஒரு நாள் கையில் எடுக்கவே கூடாது. ஏன்னு சொன்னா ஒரு வசனம் சொல்லுது, இப்ப ஒண்ணு இல்லைங்க, இப்படி எல்லாம் கீழ்ப்படிய முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க. வெளியில வேலைக்கு போறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஓனர் கிறிஸ்தவனா ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு அங்க போனா கீழ்ப்படுவீங்களா? கீழ்ப்படியே சொல்லுங்க, கீழ்ப்படிய மாட்டீங்களா? வேலைக்கு வருவேன், வேலையைத்தான் செய்வேன், சொன்னதெல்லாம் நினைச்ச முடியாது. கேட்டா நீ கிறிஸ்தவன் கிடையாது, நீ நல்லவன் கிடையாது, அதனால அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அப்படி நீங்க சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சொல்ல முடியாது. இப்போ ஒரு விஓ ஆபீஸுக்கோ ஒரு தாலுகா ஆபீஸுக்கோ பாருங்க, இந்த பாருங்க இந்த மாதிரி கொடுக்குறேன், எனக்கு திரும்ப என்ன செய்யுங்க, ரசீது கொடுங்க, மனு கொடுங்க, அது கொடு, ஏதோ ஒன்று கொடுத்துருக்கிறேன், எனக்கு அது பதில் உடனே கொடுக்கணும். ஆனா நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், ஏன்னா நான் கிறிஸ்தவன், நான் எந்த தப்பும் பண்ணாதவன், எனக்கு நான் குறையில்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறேன், பரிசுத்தமா வாழ்றேன். நீ லஞ்சம் வாங்குறவன், நீ அநியாயம் பண்றவன், உன் பேச்செல்லாம் கேட்க முடியாது. ஆனா நான் கொடுத்துருக்கிறேன், எனக்கு இது கொடு அப்படின்னு கேட்டா கையெழுத்து போடுனா யார் போடுவாங்களே? அப்படி போய் நீங்க சொல்லலாம்ல. வீட்டில் மட்டும் சொல்றீங்க, நான்லாம் பேச்ச கேட்க முடியாது, நீலாம் ரட்சிக்கப்படாதவன், நீ இயேசுவை அறியாதவன், நீ துன்மார்க்கன், பேரு எப்படி டீசெண்டா துன்மார்க்கன், நீ பாவி அப்படி சொல்லிட்டு கணவனுக்கு கீழ்ப்படியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. சர்ச்சில் பாருங்க, எல்லா சர்ச்சுகளும் மேக்சிமம் 99.99% சர்ச்சில் அதிகமா யார் தான் இருப்பாங்க? சபையில பார்த்தா பெண்கள் தான் நிரம்பி ஒழிவாங்க. ஆண்கள் சைடு பார்த்தா ஆடும், விரல் விட்டுன்ற அளவு தான் இருக்கும். எவ்வளவு பெரிய சபையா இருந்தாலும் மேக்சிமம் அதுல ரொம்ப கம்மியா இருப்பாங்க. காரணம் என்ன? இந்த அம்மா போய் இங்க பரிசுத்த ஆவியில குதிச்சது மாதிரி அங்க போய் புருஷன் போய் என்ன செய்யுது, போய் பிசாசே விட்டு போ அப்படி போய் எங்க போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது. வீட்டுல போய் என்ன பார்த்தா பேய் மாதிரியா தெரியுது, எடுத்தோன்னு பலான்னு ஒரு அரைவார பண்ணுங்க. அசுத்தாவிக்கு பிடிக்கல, நான் ஜெபம் பண்றது பிடிக்கல, நான் அபிஷேகத்தை நிரம்புறது பிடிக்கல, அந்நிய பாஷை பேசுறது பிடிக்கல. நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்க மனைவி இருக்க வேண்டிய ஸ்தானத்துல என்ன செய் இரு. அங்க போய் அபிஷேகத்தை நிறைஞ்சு நீ என்ன செய்யக்கூடாது. சுவிசேஷம் சொல்றேன், அது சொல்றேன், பார் நீ குடிக்கிறாய், நீ வெறிக்கிறாய், நீ பொறுப்பு இல்லாம இருக்கிற வசனம் சொல்லுகிறது, நீ பாவி, நீ தகுதி இல்லாதவன். அப்படி போய் அவர்கிட்ட பேச மோடுவா. அப்படியே நீ வாயில பேச அவர் கையில பேசிடுவார், அப்புறம் கஷ்டமாய் போயிடும். அப்ப ஏன் பொறுப்பு இல்லாத செயலை செஞ்சுட்டு இருக்கிறோம்? தன்னை பெரியவங்களா நினைச்சுக்கிறோம். அவங்க ரட்சிக்கப்படல, பொறுப்பு இல்லாம இருந்தா நம்மளை பெரிய ஆளாக்கி அவங்கள ஒரு மாதிரி நினைச்சிடும். அப்ப என்ன ஆகுது? புருஷனா குடும்ப தலைவனா வச்சது யாரு தான்? எப்படி இருந்தாலும் ஆண்டவர் தீர்மானம் இல்லாம
இவர் தலைவராக மாறி இருக்க முடியுமா? குடும்ப தலைவராக ஆயிருக்க முடியுமா? முடியாது. அவர் தான் ஒண்ணு வச்சுக்கிறார், நல்லவங்களோ கெட்டவங்களோ அதிகாரத்துக்கு கீழ்ப்படிங்கன்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. ரோமர் 13வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை பார்த்தீங்களா? அதை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, வாசிங்க, ஒருத்தர் வாசிங்களேன். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரம் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அதிகாரத்துக்கு எதிர்த்து நின்னா யாருக்கு எதிர்த்து நிக்கிறோமா? தேவனுடைய சட்டத்துக்கு, அவர் வச்சிருந்த ரூல்ஸுக்கு எதிர்த்து நாம நிக்கிறோம். அப்படி எதிர்த்து நிற்கிறவர் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ மேல அதிகாரிகள் இருக்கலாம், அரசியல்வாதி இருக்கலாம், முதலமைச்சர் இருக்கலாம், பிரதமர் இருக்கலாம், ஆளுநர் இருக்கலாம், கலெக்டர் இருக்கலாம், அப்படி அதிகாரிகள் தலைவர்கள் இருப்பாங்க. ஆனா மேலான அதிகாரத்துக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படினா அந்த அதிகாரத்துக்கு மரியாதை கொடுத்து கீழ்ப்படியணும். இல்ல கீழ்ப்படியெல்லாம் முடியாது, ஏன்னா அந்த தலைவரை பிடிக்காது, அந்த அதிகாரியை பிடிக்காது, நீங்க துணிஞ்சு போக முடியுமா? எதாவது செய்ய முடியுமா? எதுவும் பேச முடியுமா? இல்ல. அப்போ கணவன் எந்த நிலைமையில இருந்தாலும் குடும்ப தலைவன் என்கிற பொறுப்பை தேவன் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அதனால அவனுடைய பொறுப்புக்கு, அவனுடைய ஸ்தானத்துக்கு நிச்சயமா நாம என்ன செய்யணும்? மரியாதை கொடுத்து கணம் பண்ணி கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரத்துல நம்ம வாய் திறந்து இயேசு பத்தி சொன்னாதான், சுவிசேஷம் சொன்னாதான் நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க, உண்மைதான். ஆனா சுவிசேஷ கூட்டங்களில சுவிசேஷம் சொன்னதோட முடிஞ்சிருதா? கூட்டம் ஓபன் மீட்டிங் நடக்குது, பெரிய பெரிய மீட்டிங் நடக்குது, சுவிசேஷ கூட்டம் நடக்குது, பெரிய பெரிய சுவிசேஷகர் வந்து மீட்டிங்கள் நடத்துறாங்க. அவங்க பிரசங்கத்தை மட்டும் பண்ணிட்டு இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை ரட்சிப்பார், அவர் ஒருவரே தெய்வம், அவர் ஒருவரே ரட்சிக்கிறவர், பரலோகம் கொண்டு செல்றவர் சொல்லிட்டு அப்படி அந்த மீட்டிங் முடிச்சிட மாட்டாங்க. முடிவு நேரத்தில் இயேசுநாதர் உங்களுக்கு அற்புதங்கள் என்ன செய்ய போறார்? விடுதலையை தரப்போகிறார், கட்டை உடைக்க போகிறார், கடனை மாற்ற போகிறார், உனக்கு அற்புதங்களை செய்ய போகிறார்னு சொல்றாங்களா சொல்லலையா? மீட்டிங்ல சொல்றாங்களா சொல்லலையா? செபத்தில் நடத்துறாங்கன்னு நடத்தலையா? ஏன் நடத்துறாங்கன்னா வாயில சொன்னா மட்டும்தான் ரட்சிக்கப்படுவாங்கன்னு இல்லை, ஒரு சிலர் கண்ணால பார்த்தா தான் ரட்சிக்கப்படுவாங்க. ஏசு இருக்கிறான்னு சொன்னோடனே எங்க இருக்கிறாருன்னு கேட்பாங்க எடுத்த உடனே. இப்படி அடையாளங்களினால, அற்புதங்களினால, அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி உயிரோடு இருந்தாரு, இன்னைக்கு இருக்கிறாரா தெரியல, இருந்தா காமிங்கம்மா. ஒரு சிலர் தெரியாதவங்க, இவங்களுக்கு அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் சுகத்தினாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தினாலும் நிச்சயமா இயேசுநாதர் என்ன செய்றாரு? அவர் இருக்கிறார், அவர் தான் அற்புதங்களே செய்கிறார். இப்ப யார் மூலம் செய்யறாரு? ஊழியக்காரர் மூலம், இல்ல விசுவாசி மூலம், குடும்பத்தில் உள்ளவங்க மூலம் செய்யறாங்கன்னு இயேசுவை நம்ம மூலம் பார்ப்பாங்க. அற்புதங்கள் அடையாளத்தினால, அல்லேலூயா, நாம அன்பு கூறுகிறதுனால, நாம உங்களுக்கு உதவி செய்கிறதுனால அந்த அந்த சாயல்ல தான் அவங்கள பார்க்க முடியும். ஒரு சிலர் கேட்டு இயேசுவை ஏற்றுக்குருவாங்க, ஒரு சிலர் கண்ணுனால பார்த்தா தான் என்ன செய்வாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. அதனாலதான் 1 பேதுரு 3வது இடத்துல ஒரு சிலர் என்ன செய்றாங்க? திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்து அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தாலும் நம்முடைய செயல்கள் மூலம், மனைவியே உன் செயல் மூலம், உன் நடக்கம் மூலம் இயேசுவை பார்ப்பார்கள். அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, உங்க வாழ்க்கையை பார்த்து, உங்க பேச்சை பார்த்து, உங்க செயலை பார்த்து, உங்க கிரியைகளை பார்த்து என்ன செய்யறாங்களா? போதனை இன்றின்னா என்ன அர்த்தம்? போதனை செய்யறது என்ன செய்யறது? பிரசங்கிக்கிறது, சொல்லி கொடுக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. அது இல்லாமலே அந்த 2வது வசனம், போதனை இன்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ போதனை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, உன் நடக்கையிலேயே என்ன செய்யலாம்? ரட்சிக்கப்படுவாங்களாம். அல்லேலூயா. ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா போதிக்கிறாங்க, டிவியை போட்டுடுவாங்க, கிறிஸ்டின் சேனலை, அங்கிட்டு கிறிஸ்தவ பாடல் என்ன செய்வாங்க?
போட்டு விடுவாங்க. இங்கிட்டு நேரம் கிடைச்சா, வாய்ப்பு கிடைச்சா பேசும்போதெல்லாம் இயேசு நல்லவருங்க, இயேசு அப்படிப்பட்டவர், இயேசு அப்படி பண்ணுவாங்க, இப்படி செஞ்சா பாவி, இப்படி செஞ்சா குற்றவாளி, இப்படி செஞ்சா நரகத்துக்கு போயிடுவோம், இப்படி போனா அக்கினி கடல் தான், இப்படி போனா நீ அழிஞ்சிருவோம், அவ்வளவுதான், ரொம்ப நாள் வாழ முடியாது, இப்படியே போய் கணவன்கிட்ட பேசின என்ன ஆகும்? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. உனக்கு என்ன பிடிச்சிருச்சு? புத்தி பேதளிச்சு போச்சு. எப்ப பார்த்தாலும் இயேசு இயேசு, பைபிள் வசனம், அது இது, எப்ப பார்த்தாலும் இதையே மட்டும்தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிற, பேசிட்டு இருக்க, தவிர வர ஒண்ணுமே இல்லையா? ஒரு அன்பா, ஒரு நல்ல வார்த்தைகளை, ஒரு 4 வார்த்தைகளை சந்தோஷமா பேசுற விட்டுப்பட்டு எப்ப பார்த்தாலும் இதையே பேசிட்டு இருக்கிறீங்க. நரகத்துக்கு போயிருவ, நீ பாவியா இருக்கிற, நீ இப்படி இருந்தா பிசாசின் பிள்ளையா இருக்கிற, இப்படி இருந்தா நீ பரலோகம் வர முடியாது, இப்படி இருந்தா இயேசுநாதரால் உன்னை காப்பாற்ற முடியாது, இப்படி இருந்தா குடும்பம் உருப்படாம போயிடும், குடும்ப தலைமை இப்படி இல்லைன்னா இப்படியே சொல்லிட்டு இருக்கிறேன்னு கோபம் எரிச்சலும் வரும். இதை எடுத்து எடுத்து குத்தி குத்தி காமிப்பாங்க. அல்லேலூயா. அதுதான் பாருங்க, இந்த தீமோத்தேயுல 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்லுது. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்துல 10வது வசனம், 11வது வசனம் வாசிங்க. ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். 12வது வசனத்துல உபதேசம் பண்ணவும், அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறது, அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். உபதேசம் பண்றது என்ன அர்த்தம்? நம்ம இத நிறைய பேர் இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு சபையில என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்தவங்க பொதுவாக என்ன செய்யறாங்கன்னா, உபதேசம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்னா பிரசங்கம் பண்ணக்கூடாது. பெண்கள் என்ன செய்யக்கூடாதான்? பெண்கள் பிரசங்கம் பண்ணவே கூடாதுங்க. பவுல் அடிகளாரே சொல்லிட்டார், பெண்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது, பெண்கள் கேள்வி கேட்க கூடாது. என்ன செய்யணும்? சபைகள் வந்தா ரொம்ப அமைதியா இருக்கணும், கேள்வி என்ன செய்யக்கூடாது, கேட்க கூடாது, அப்புறம் உபதேசம் பண்ணவும் கூடாது அப்படின்னு இந்த சொல்றாரு. சர்ச்சில் வந்தா பெண்கள் பேசவே கூடாது அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க. பேசக்கூடாதுன்னா பெண்கள் பாடக்கூடாது, பெண்கள் ஆராதிக்கூடாது, பெண்கள் அல்லேலியாவே என்ன செய்ய முடியாது, பெண்கள் ஆமேனே, கடைசியில் பெண்கள் என் ஆத்துமாவே அப்படி கூட என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. கவனிச்சு பாக்குறீங்களா? பெண்கள் சபையில் ஏதாச்சும் ஒரு ஜெப குறிப்பு என்ன செய்ய முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. பேச கூட வந்தானே சிஸ்டர் கத்தருக்கு சோதனை கூட அப்படிதான் நிக்கணும். அங்க அதை சொல்ல வரல, குடும்பத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறார் பவுல். குடும்பத்துல வீட்டுல ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண், ஒரு மனைவி ரட்சிக்கப்படாத கணவனை பார்த்து இங்க பாருங்க பைபிள் இப்படி சொல்லுது, இயேசுநாதர் அப்படி சொல்றாரு, பாஸ்டர் பிரசங்கத்தில் எப்படி சொன்னாரு, அவங்க எப்படி சொன்னாங்க, டிவியில் எப்படி பிரசங்கம் வந்துச்சு, இதவே பேசிக்கிட்டு இருக்க கூடாது. இவருக்கு முட்டாள் மாதிரியும் இவருக்கு ஒண்ணுமே தெரியாம கூப்பிட்டு வச்சுட்டு இதவே பேசக்கூடாது. நீ உபதேசம் பண்றத ஃபர்ஸ்ட் நிறுத்து. அதை சொல்றாங்க. சபையில பேசக்கூடாதுன்னா பாஸ்டர் தான் பேசணும். இப்ப ஆண்கள் தான் பேசணும்னா பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிருக்கும் ஆண்கள் பாட்டு பேசியிருந்தா என்ன ஆகும் நிலைமை? ஆண்களும் தான் பேசக்கூடாது. பிரசங்க நேரத்தில் ஆண்களும் என்ன செய்யக்கூடாது. சபையில் ஆராதனை ஆண்கள் மட்டும் பேசலாமா? பேசக்கூடாது. பாஸ்டர் பாடுவாரு, நீங்க எல்லாரும் சேர்ந்து பாடுறீங்க, ஆராதிக்கிறீங்க. அப்புறம் பாஸ்டர் அறிவிப்பு சொல்வாரு, பாஸ்டர் மற்ற காரியங்கள் எல்லாம் என்ன செய்யறாரு, பிரசங்கிக்கிறார், போதிக்கிறார், எல்லாம் சொல்றாரு. அப்ப பாஸ்டர் தான் பேசணும், எல்லாரும் அமைதியா தான் இருக்கணும். பொதுவாகவே ஆணுன்னு கிடையாது, பெண்ணுன்னு கிடையாது, அங்க எல்லாரும் அமைதியா தான் இருக்கணும். ஆமாவா இல்லையா? நம்ம ஆளுங்க பெண்கள் பிரசங்கமே பண்ணக்கூடாது, பெண்கள் ஸ்டேஜே ஏறக்கூடாது, பெண்கள் பேசவே கூடாது, அப்ப பாட்டு கூட பாடக்கூடாது. நம்ம ஆளுங்க நிறைய கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. அதனால பெண்களை ஊழியம் செஞ்சாலே ஒரு மாதிரி பார்க்கறது, ஊழியம் செஞ்சாலும் அவர் ஒரு மட்டம் தட்டுறது, அப்படியெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா பைபிள்ல வசனம் இருக்குது, பெபேயால் கொங்கிரையா நாட்டில் பெபேயால்ங்கிற ஒரு ஊழியக்காரி ஊழியம் செய்தார்னு பவுல் எழுதி வச்சிருக்கிறாரு. ஒரு ஊழியக்காரி என்ன செஞ்சிருக்குது, ஊழியம் செஞ்சிருக்கிற ஊழியக்கார அம்மா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிலிப்பினுடைய பிள்ளைங்க 4 பேர் தீர்க்க தரிசனம் வரைச்சிருக்கிறாங்க. இயேசுநாதர் கூட அநேக பெண்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, கூட இருந்து ஊழியம் செய்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். இங்க அதை சொல்லல, குடும்பத்தை வச்சு பேசும்போது குடும்பத்துல கணவன்ட்ட மனைவி இப்படி நடக்காத, புருஷன் மேல அதிகாரம் செலுத்தாத, நான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி நீ புருஷனை கண்ட்ரோல் பண்ணாத, நீ எந்த நிலைமையில இருந்தாலும் அவருக்கு கீழ்ப்படி, அவருக்கு மரியாதையை கொடு அப்படின்னு தான் அங்க அப்போஸ்தலன் பவுல் இந்த வசனத்தை என்ன செய்யறாரு,
எழுதி வைக்கிற மேல இருந்து பாருங்களேன். அங்க சொல்லும் போது 8ஆம் வசனத்துல புருஷர் எப்படி இருக்க வேண்டும், 9ஆம் வசனத்துல மனைவி என்ன செய்யணும், 9, 10 எப்படி நம்ம அலங்காரம் பண்ண வேண்டும், அப்புறம் 11, 12 எப்படி அந்த மனைவி பெண் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் விளக்கி சொல்றாரு. சபையில எப்படி இருக்கணும் சொல்லல. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போ அலங்காரத்துக்கு வருவோம். எப்படி ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கேன்னா, நம்ம வார்த்தை கிடையாது, நம்ம வாழ்க்கை ரட்சிக்கப்படாத கணவனை ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்புகளை நடத்தி கொண்டு வந்துருமா. வார்த்தை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வார்த்தையில இயேசு பத்தி சொல்றதை காட்டிலும் நம்ம வாழ்க்கை அவங்கள போதனை என்று ரட்சிப்புகளை நடத்தி விடும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வார்த்தை மட்டும் கிடையாது, அடுத்த ஒண்ணு நம்முடைய அலங்காரம். என்ன சொல்லியிருக்குதுங்க? அலங்காரம்னா என்னது? அலங்கார வாசலாலே பிரவேசித்து வந்து நிற்கிறோம் தெய்வ வீட்டின் நன்மையாலே. இதை மட்டும் பாட்டு அலங்காரம்னா அந்த அலங்காரம் நினைச்சிருக்க கூடாது. அலங்காரம் பண்றதுன்னு என்ன அர்த்தம்? தங்களை அழகுபடுத்திக் கொள்ளுகிறது. பெண்கள் தங்களை அலங்காரம் மனக்கோல அலங்காரம் அப்படின்னா என்ன? தங்களை அலங்காரம் பண்றது, உடுத்திக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப பெண் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அங்க சொல்றாங்க பாருங்க. வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுருல 3ஆவது அதிகாரம் ஒருவர் எடுத்துக்கோங்க. 1 தீமோத்தேயு அந்த 2ஆவது அதிகாரத்தை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 3ஆவது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 1 பேதுரு 3:3 மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். இது உங்களுக்கு அலங்காரமா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு அங்க சொல்றாரு. இதே 1 தீமோத்தேயு 2:9 ஒருவர் வாசிக்கலாம். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பேதுருவும் என்ன சொல்றாரு? இதனால நீங்க அலங்கரியாமல் அப்படி சொன்ன உடனே நம்ம ஆட்கள் உடனே இந்த வசனத்தை எடுத்து என்ன சொல்றோம்? என்ன சொல்லிட்டோம்? எதுவுமே தலைமுடியும் பின்னக்கூடாது. இனிமே பெண்கள் யாரும் தலைமுடி என்ன செய்யக்கூடாது, பின்னாதீங்க. அப்புறம் அடுத்து என்ன சொல்லும்? தங்கத்தினாலோ முத்துக்களினாலோ பொண்ணு ஆபரணங்களால உங்களை என்ன செய்யாதீங்க, அலங்கரிக்க கூடாது. அப்புறம் என்ன செய்யக்கூடாது? உயர்ந்த வஸ்திரமும் விலை உயர்ந்த வஸ்திரமும் நீங்க என்ன செய்யக்கூடாது, உடுத்தவே கூடாது. அப்படின்னா என்ன? தலை பின்னாத பரட்டையா போட்டுக்கோ. அப்புறம் என்ன செய்யாது, எந்த அலங்காரமும் நீ பண்ணவே கூடாது. அப்புறம் வஸ்திரம் விலை உயர்ந்தா இருக்கக்கூடாது. கொஞ்சம் மட்டை குவாலிட்டியா ஒரு 100 ரூபாயில 50 ரூபாயில ஒரு பழைய சேலையோ ஒரு செகண்ட் சேலை ஏதோ ஒன்று சேலையோ துணிமணியோ எடுத்து என்ன செய்ய, ஒரு பழச கசங்களா போட்டு என்ன செய்ய வா அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அப்படியே இருக்குது. சொல்லுங்க, நீ கிறிஸ்தவன் இப்படியெல்லாம் உடுத்தலாமா? காஸ்ட்லியா உடுத்தலாமா? இப்படி பயங்கரமா உடுத்தலாமா அப்படின்னு இப்படி சர்ச்சுக்கு வாரங்க எல்லாருமே ஒரு பரிதாபமான ஒரு பழைய சட்டையோ ஒரு குருட்டு மொழி முழிக்கிற ஒரு சட்டையோ துணிமணிகளோ போட்டுக்கிட்டு தலையை கூட அப்படி பின்னாம சாரியை உடுத்திக்கிட்டு அப்படியே பரிதாபமா அப்படியே சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உங்களை பார்த்து 4 பேர் ஆமா ஆமா நம்மளும் கிறிஸ்தவங்களா மாறிடலாம், இந்த இயேசுநாதர் எவ்வளவு நல்லவன்னு வந்துருவாங்க. ஆமாவா இல்லையே? சபையில திரும்ப திரும்ப ஜனங்க கூட்டிடுவாங்க. இங்க அதை பத்தி அவர் சொல்ல வரல. நீங்க ஆபரணம் போடுங்க போடாது, அது உங்களுக்கும் கர்த்தருக்குரிய காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி கேட்டீங்கன்னா இங்க 1 பேதுரு 3ஆவது அதிகாரத்துல முன்னோர்கள் பூர்வத்தில் உள்ள ஸ்திரீகள் அப்படின்னு யாரை எக்ஸாம்பிள் சொல்றாரு? 6ஆவது வசனத்துல சாராள் அம்மாவை சொல்லிட்டு இருக்கு. அந்த அம்மா இதெல்லாம் போட்டிருந்தாங்க, சோத்திரம். அந்த அம்மா இதெல்லாம் உடுத்திருந்தாங்க, போட்டிருந்தாங்க, வச்சிருந்தாங்க.
அவங்கள பரிசுத்த ஸ்திரீக்கு எக்ஸாம்பிளா சொல்லுது. எஸ்தர் அம்மா இதெல்லாம் போடாமையா இருந்திருக்கும், 127 நாட்டுக்கு ராணியா இருந்திருக்கு. இதனால ஒரு சில இதை கேட்ட வில்லங்கமா பேசுவாங்க, இவன் எல்லாத்தையும் நகை போட்டுக்கலாம், மயிர பின்னி என்ன செய்யல பொன்னாபரங்களை அணிஞ்சுக்கிட்டு விலை உயர்ந்த வஸ்திரங்களை என்ன செஞ்சுக்கோங்க தரிச்சுக்குங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. இங்க என்ன சொல்லுது, இது முக்கியம் கிடையாது, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, இதுக்கு நேரம் எடுக்காது, இது உடனே கலைஞ்சிரும், இந்த மேக்கப் கலைஞ்சிரும், இந்த அலங்காரம் எப்பயுமே சீக்கிரத்துல கலைஞ்சிரும், இந்த அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, எதுக்கு முக்கியத்துவம் கொடு? அல்லேலூயா. எதுக்கு முக்கியத்துவம் கொடு? உள்ளான அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடு, உள்ளான குணத்துக்கு முக்கியத்துவம் கொடு, உன்னுடைய சுவாபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடு. இதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீ எடுக்கிறியா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத. ஏன் இந்த வசனத்தை சொன்னாங்கன்னா, இது இருக்கவே கூடாது, நீ நல்ல வஸ்திரம் போடக்கூடாதுன்னு சொல்ல வரல. நீ மயிரை பின்னிக்கிறலாம், ஆனா அதுக்கு ஒரு அளவு இருக்குது. தலைமுடி பின்றதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்துக்கிட்டு பயங்கர மேக்கப் பண்ணி நல்லா இருக்கிற தலையை இப்படி மேலே அப்படி இப்படி 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 தூக்கி வச்சுக்கிடுவாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்க நல்லா இருக்கிற தலையை என்ன செய்றாங்க, மம்பட்டியை விட்டு அப்படியே சுரண்டி எடுத்து என்ன செய்றாங்க, இங்கிட்ட அப்படியே போகும்போது வண்டியில் போகும்போது கீழே விழுந்து ஒரு சைடு தலை அப்படியே தேஞ்சு போன மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? என்னடா ஒரு சைடு கீழே விழுந்துட்டு மண்டையை அரைச்சிச்சா ஒரு பக்கம் முடியவே காணும். இப்போ உள்ள ஹேர் ஸ்டைல் பையங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக மொட்டை எடுத்த மாதிரி வலிச்சிருப்பான், எங்கேயோ கீழே விழுந்து தலையை சிரைச்சிட்டாம இருக்கும் நம்ம நினைப்போம். ஆனால் ஹேர் ஸ்டைலாம் இங்கிட்டு பார்த்தா ஒரு சைடு என்ன கீழே அப்படி தொங்கும். இன்னும் பொம்பளை பிள்ளை தான் குனிஞ்சு அப்படி தலையை கமந்துட்டு நிமிர்ந்தாக்கணும், பார்த்தா அது பையனா இருப்பான், கீழே விட்டு அப்படி முடி என்ன செய்யும் 4 கிலோமீட்டர் கீழே போயிட்டு வரும். பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பையனானே தெரியாம போயிடும். ஏன் பாப்பா அப்படின்ற முடிச்சா மறைச்சிட்டு மூஞ்சில ஒரு குத்து குத்திடுவான். என்னை பார்த்தா பாப்பாவா தெரியும், இல்லப்பா முடி கொஞ்சம் நீளமா இருந்துச்சா, காதுல வேற கம்பல் கிம்பல் போட்டிருந்தனால தூரத்துல இருந்து பார்த்து என்ன நினைச்சிட்டேன், பொம்பளை பிள்ளை நினைச்சிட்டேன்ப்பா. இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைகளும் பேண்ட் சட்டை போட்டாலேதான் எனக்கு வித்தியாசம் தெரியலப்பா, மாதிரி இப்ப ஆம்பளை யாரு பொம்பளை யாருன்னே தெரியாம போயிடுச்சு. அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கிறோம், வஸ்திரம் மாறிடக்கூடாது, ஒரு தலைமுடி என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிடக்கூடாது, அலங்காரம் என்ன செய்யக்கூடாது. இப்ப என்ன செய்யறாங்க பசங்களை, என்ன செய்யறாங்க மூக்குல குத்திக்கிறாங்க, காதுல குத்திக்கிறாங்க, கழுத்துல போட்டுக்கிறாங்க, கையிலையும் போட்டுக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? கழுத்தையும் காலிலையும் என்ன செய்யறாங்க, இப்போ ஒரு சிலர் போட்டுக்கிறாங்க. இப்ப எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அலையறாங்க. ஆனா பெண்ணான்னு வித்தியாசமே தெரியாம போற அளவுக்கு என்ன செய்யறாங்க போட்டுக்கிட்டு. பொம்பளை பிள்ளையெல்லாம் என்ன செய்யுதுங்க, லாங் ஹேர், அதாவது நீண்ட முடி, எங்களுக்கு எரிச்சலா இருக்குது அந்த காலத்து ஸ்டைலுன்னு எல்லாம் கிப்பி மடியை வெட்டிட்டு கிப்பின்னு அலையுதுங்க. இது ஆம்பளை பையன் என்ன செய்யறான், கீழே வரைக்கும் வளர்த்தப்பட அவன் அப்படி அப்படி ஜன்னி வந்த மாதிரி அப்படியே இழுத்துக்கிறான். அப்படி என்னடா ஆச்சு, இல்ல முடி அப்படியே கண்ணை மறைக்கண்டவனை அப்படி அப்படின்ட்டே இழுத்துக்கிட்டே இருப்பான். தூரத்தை பார்த்தா ஜன்னி வந்துருச்சுன்னு நினைச்சிருவீங்க. அவன் போட்டு அப்படி என்ன செய்யறாங்க, பசங்க அப்படி மாறிட்டு இருக்காங்க. இங்க சொல்றது ஏன் மயிரை பின்றது என்ன செய்யறது, அலங்காரம் வெள்ளியினால முத்துனால தங்கத்தினால பொன்னினால ஆபரணங்களை அதிகமா அலங்கரிச்சுக்கிட்டு விலை உயர்ந்த வஸ்திரங்களை யார் தரிச்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா, ஏன் கடுமையா எச்சரிக்கிறாருன்னா, ஒரு ரட்சிக்கப்பட்ட பெண் பிள்ளை, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனைவி, ஒரு ரட்சிக்கப்பட்ட பெண்கள் இப்படி நீ அலங்கரிக்காத அப்படின்றது. கிபி 1ஆம் நூற்றாண்டில் வேசிகள், திருமணம் ஆகாம விபச்சாரத்தில் ஈடுபடுற பெண்கள், வேசிகள் இந்த மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்க, மயிரை என்ன செய்ய முடிய பல டிசைன்ல பின்னி நிறைய நகைகளை அதிகமா அணிஞ்சு தங்களை பயங்கர அழகா காட்டி, வஸ்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ், அந்த ட்ரெஸ் பார்த்தாலே எப்ப இப்படி ஒரு மாடல் இல்லைங்க, இது ரொம்ப காஸ்ட்லின்னு பார்த்தாலே தெரிகிற மாதிரி, பார்க்கிறவங்களா கவர்ந்து இழுக்கிற மாதிரி என்ன செய்வாங்களா அதை உடைய அணிஞ்சு சந்திகளிலையும் வீதிகளிலையும் முக்குகளிலையும் வழி ஓரங்களிலும் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆண்களை கவரும்படி, அநேகரை கவர்ந்து இழுக்கும்படி அப்படி இருப்பாங்க. அப்படிப்பட்ட அலங்காரத்தை நீ என்ன செய்யாத, உலக பிரகாரமான அலங்காரத்தை நீ என்ன செய்யாத, அலங்கரிக்க கூடாது. உலகத்திலும் ஒரு சைடு இல்லை, ஃபுல்லா கீழே வலிச்சு எடுத்துருவான், மேலே மட்டும் என்ன செய்வாங்க ஒரு ஒளமுடி சொல்லுவாங்க, ஊர்ல ஒளமுடின்னு சொல்லுவோம். இந்த மண்பானைக்கு மேல மூடி, மண்பானையுடைய மூடி ஒளமுடின்னு சொல்லுவோம். அந்த ஒளமுடி அப்படி தலையில கவுத்தி வச்ச மாதிரி, தூரத்துல பார்த்தா ஏதோ ஒரு ஒளமுடியை கவுத்திட்டு அப்படி நடந்து வர்ற மாதிரி சுத்தி வலிச்சு எடுத்திருப்பான். மொட்டை மண்டையா இல்ல நடுவுல முடி இருக்குதா என்னன்னே தெரியாது. அந்த கேட்ட ஸ்டைலு
திடீர்னு இந்த சைடு நின்று பார்த்தா ஒரு சைடு ஃபுல்லாவே அப்படி ஒட்டையா வெட்டியிருப்பான். இப்படி பார்த்தா ஓ மொட்டை அடிச்சிருப்பான் பாருக்கா. அப்படி இந்த சைடு தெரியும் பார்த்தா ஃபுல்லா முடி என்ன செய்யும், அடப்பாவே இங்கிட்டு முடி அடைக்குது தெரியாம பார்த்தோம், கண்ணை கசைக்கு பார்க்கணும். இந்த மாதிரி சர்ச்சுக்கு வர்ற விசுவாசிகளும் பாஸ்டுகளும் வாலிய பையங்களும் போட்ட எப்படி இருக்கும்? அப்படியெல்லாம் உலக பிரகாரமானது செய்யாத. இப்ப நான் முடி வெட்டி இருக்கிறேன், இப்படியும் முடி வெட்டலாம், அப்படியும் முடி வெட்டலாம், இப்படி அயன் பண்ணி இப்படி நீட்டா இப்படியும் ட்ரெஸ் போடலாம். அப்புறம் என்ன செய்யும், பேண்ட் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும், அந்த முக்காலுக்கு தான் இருக்கணும் பேண்ட். இப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் பேண்ட் எப்படி இருக்கும், முக்காலுக்கு இருக்கும். அப்படி சுருக்கி மேலே சுருக்கி முக்கா டவுசர் மாதிரி இருக்கும். என்னன்னா இப்போ உள்ள பையங்க டவுசர் போட்டு வெளியில சுத்துறாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தா நல்லா பார்த்தா பேண்ட்டை சுருட்டி வச்சிருப்பான். அப்போ மேலே இருக்கிற பேண்ட் பார்த்தா அப்படி கீழே இறங்கி பகுதிக்கு மேலே கீழே இறங்கிட்டு கிடக்கும். என்ன அண்ணாக்கர் ஓடலையே பெல்ட் புள்ள எப்படி கீழே வந்துருக்கு, பெல்ட் போட்டே கீழே தான் இருக்கும். இப்போ இதை சர்ச்சில் உள்ள கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்பட்டவங்க பண்ண எப்படி இருக்கும், பண்ணாத. அங்க அதை சொல்றாரு, எச்சரிக்கிறாரு. ஏன்னா நீதிமொழிகளில் அது வசனம் இருக்குது, வேசியான ஸ்திரீ எப்படி இருப்பான்னு சொல்லி பாருங்க. நீதிமொழிகள் 7:10 ஒரு வாசிக்கலாம். நீதிமொழிகள் 7:10. அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த அப்படின்னு சொல்லுது ஒரு பெண்ணுங்குது. வேசிக்குன்னு ஆடை இருக்குது, வேசி உடுத்துகிறதுக்குன்னு ஆபரணங்கள் இருக்குது. வேசி அவங்க தலைமுடி பின்னுகிற ஸ்டைல் விதங்கள் இருக்குது, அலங்காரம் அவங்களுக்குன்னு இருக்குது. இதை சாலமோன் நீதிமொழிக்கு எழுதும் போது வேசியின் ஆடையும் ஆபரணம் தரித்த ஒரு குடும்ப பெண் அங்க சொல்றாரு. ஒரு வாலிப பையனை மயக்கி கொண்டு போய் அவள் தவறு பண்ணுகிறாள், தவறான வாழ்க்கை வாழ்கிறாள்ங்கிறத அங்க விளக்கி சொல்றாரு. அதனால பரஸ்திரின்னு அங்க இருக்கும். அப்போ வேசிகளுக்குன்னு என்ன செய்யுது, உலக வேசித்தனத்துக்குள்ள போயிட்டு இருக்குது. சினிமாவில் உள்ளவங்க வேசித்தனத்தை காரியத்துக்கு நேரம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் வேசித்தன ஆடை, வேசித்தன ஆபரணம், வேசித்தன அலங்காரம், வேசித்தன ஹேர் ஸ்டைல் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒத்து நீ போயிடக்கூடாது அப்படிங்கிறத அங்க கண்டிச்சு எச்சரிச்சு சொல்றாரு. அப்படி பண்ணாதீங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அக்கா நல்ல ட்ரெஸ் போடாதுன்னு சொல்லலை, ஒழுங்கான ட்ரெஸ் இருக்குது, ஒழுங்கீனமான ட்ரெஸ் இருக்குது. ஆமாவா இல்லையா? ஒழுங்கான ட்ரெஸ் இருக்குது, ஒழுங்கீனமான ட்ரெஸ் இருக்குது. விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் என்ன சார் ஆடம்பரமான ட்ரெஸ் இருக்குது. ஆனால் நல்ல நார்மலான ட்ரெஸ் பார்த்தாலே அந்த உடையை பார்த்தாலே அவங்களை பார்த்தாலே ரொம்ப மரியாதையாக இருக்கும். ஒரு சிலர் இன் பண்ணி நல்லா என்ன செய்யும், பெல்ட் போட்டு நல்லா ஷூ போட்டு நல்லா நீட்டாக வருவாங்க. அவங்கள பார்த்தாலும் அப்படி ஒரு மரியாதை, பரவாயில்லையே நல்லா ஒழுக்கமாக டீசெண்டாக நல்லா இருக்கிறாங்க பார்த்தாலும் ஒரு மரியாதை. ஒரு பொம்பளை பிள்ளையோ ஒரு பெண்ணோ என்ன செய்யும், நீட்டாக உடை அணிஞ்சு வந்தா அவங்கள யாரும் தப்பாக பார்க்கவே, தவறான கண்ணோட்டமும் தவறான எண்ணமும் வரவே வராது. ஆணை பார்த்தாலும் சரி பெண்ணை பார்த்தாலும் சரி. ஏன் வர்றதில்லை? ஒழுக்கமுள்ள ஆடை இருக்குது, தகுதியான வஸ்திரம் இருக்காது தான் பவுல் சொல்ல, தகுதியான வஸ்திரத்தை உடுத்திக்கோங்கிறாரு. தகுதியா உடுத்திக்கோ, நல்லதா உடுத்தினா தகுதியா ஒழுக்கம் உள்ளதா டீசெண்டானதை உடுத்திக்கோ. அதுக்காக இல்லைங்க அந்த காலத்தில் ஆயா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆயா போட்ட ட்ரெஸ்ஸை இன்னைக்கு நீங்க போடுங்கன்னு சொல்ல முடியுமா நம்ம பெண் பிள்ளைகளுக்கு? சொல்லுங்க. பூர்வத்தில்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெஸ் போடுங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதை சொல்ல வரல. தகுதியான வஸ்திரம், மரியாதைக்குரிய ஒழுக்கமுள்ள வஸ்திரத்தை நீங்க என்ன செய்யுங்க, தரிச்சுக்கோங்க. தலைமுடியை பின்னுங்க, தலைமுடியவே பின்னக்கூடாது அப்படின்னா கிறிஸ்தவங்க என்ன செய்யணும், இந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டு தலைமுடியே பெண் பிள்ளைங்க என்ன செய்ய முடியாது, பெண்கள் தலைமுடியே பின்னக்கூடாது. அப்போ என்ன ஆகும், முடி என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. எல்லாம் அப்படியே வந்தால் என்ன ஆகும், ஒவ்வொரு ஆண்களும் பயந்து பேயரைஞ்சு ஓட வேண்டியதான். அப்படி அதை சொல்ல வரல, தப்பு தப்பா நம்ம புரிஞ்சுக்கிற கூடாது. வசனத்தை யாருக்கு சொல்லியிருக்குது, எங்க சொல்லியிருக்கு, எதற்காக சொல்லியிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும். அப்போ நீட்டா தலைமுடிய பின்னுங்க, தலை சீவி கொள்ளலாம், தலை வாரி கொள்ளலாம். அப்புறம் என்ன செய்யணும், நீட்டா என்ன செய்யணும், உடை உடித்துக்கோங்க, ஒழுக்கம் உள்ளதாய் இருங்க அப்படிங்கிறத அங்க சொல்லி கொடுக்குறாரு. இப்படித்தான் நம்ம அலங்காரம் பண்ணணும். இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு அலங்காரம் இருக்குது, அது தேவன் விரும்புகிற அலங்காரம் என்னன்னு அடுத்த வசனத்துல சொல்லுது பாருங்க. இதெல்லாம் புறம்பான அலங்காரம், இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. உள்ளான ஒரு அலங்காரம்னு ஒன்று இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத 4வது வசனம், அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தம்
அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதுங்குது. அல்லேலூயா அப்படின்னு பேதுரு எழுதி வச்சிட்டாரு. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற அலங்காரம் எது? புறம்பான அலங்காரம் கிடையாது. சாந்தம், அப்புறம் அமைதி, அப்புறம் நல்ல குணம். 3 சொல்றாரு. மயிர பின்னாதீங்க, பொன்னாபுரம் அணியாகிறது, அப்புறம் உயர்ந்த வஸ்திரம், இது புறம்பான அலங்காரம் சொல்லிட்டு அப்படியே பேதுரு என்ன சொல்றன்னா, என்ன அலங்காரம் பண்ணு? சாந்தமா இரு, அமைதியா இரு, அப்புறம் நல்ல குணம் உள்ளவங்களா என்ன செய் இரு. இதுதான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற அலங்காரம். அல்லேலூயா. இப்ப சாந்தம்னு சொன்னா ஒரு மொழிபெயர்ப்பு என்ன சொன்னா மென்மைன்னு சொல்லுது. சாந்தம்னா என்ன அர்த்தம்? மென்மையானவர்களா இருங்க. பெண்களே, மனைவிகளே என்ன செய்யுங்க? பெண் பிள்ளைகளே மென்மையானவர்களா இருங்க. முரட்டு சுபாவம் உள்ளவர்களா, முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களா என்ன செய்யாதீங்க, இருக்கக்கூடாது. அப்ப சாந்தம்னா மென்மையானவர்களா இருங்க. உங்க பேச்சு மென்மை, உங்க நடக்கை மென்மை, உங்க செயல்களும் மென்மை உள்ளதாகத்தான் இருக்கணும். மென்மையானதை வெளிப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். அதுக்கு ஆப்போசிட்டா நிறைய பேர் இருப்பாங்க. ஏம்மா இந்த ட்ரெஸ்ஸை உடுத்தாம அப்படிதான் உடுத்துவேன், என்ன உங்களுக்கு என்னவா, நான் அப்படித்தான் உடுத்துவேன், எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சி. இல்லம்மா இந்த ட்ரெஸ்ஸை போடாத, பாப்பா இந்த ட்ரெஸ்ஸை போடாத, தங்கச்சி இந்த ட்ரெஸ்ஸை போடாதீங்க, வேண்டாம், வெளியில போகும்போது அது நல்லா இருக்காது, போடாத தயவு செய்து. இந்த வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ற ஒரு சில ட்ரெஸ் இருக்குது, இதை மட்டும் நீங்க என்ன செய்யுங்க போடுங்க. வெளியில போகும்போது இதை போடக்கூடாதுன்னு ஒரு ஆணோ, ஒரு கணவனோ, ஒரு தகப்பனோ அல்லது ஒரு சகோதரனோ சொன்னா பெண்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா இவங்க ஒரு ஆணா இருக்கிறதுனால ஒரு மற்ற ஆண்கள் எப்படி இந்த பெண்களை பார்ப்பாங்க, எந்த கண்ணோட்டத்தோட பார்ப்பான்னு யாருக்கு தெரியும்? ஆண்களுக்கு தெரியும். அதனால சிக்கி சிக்கின்னு போடாதீங்க, ரொம்ப இதாக மாடலாக என்ன செய்யாதீங்க, போடாதீங்க. வீட்டுக்குள்ளே போட வேண்டிய ஒரு சில உடைகள் இருக்குது, அதை வீட்டுக்குள்ளே மட்டும்தான் என்ன செய்யணும், போட்டுக்கொண்டு இதை வெளியில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தயவு செய்து போடாதீங்க. இல்லை இல்லை இல்லை, இது ரொம்ப நைஸாக இருக்குது, இது கொஞ்சம் என்ன செய்யுது, காட்டன் துணி நல்லா என்ன செய்யுது, போடுறதுக்கு நல்லா இருக்குது, இந்த துணி இப்படி இருக்குதுங்க, இது போட்டால் நல்லா இருக்கும், வெயிலுக்கு இதமாக இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுக்கு தான் போடுறேன், அழகுக்காக போடலன்னு நீங்கள் சொல்லுவீங்க. உங்களுக்கு உங்கள் பார்வையில் நல்லதை பார்த்து நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் வெளியில் உள்ளவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற இந்த குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க. எல்லா ட்ரெஸ்ஸும் போடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு சில இல்லை இதை வேண்டாம், வெளியில் போகும்போது வேண்டான்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அப்படி சொன்னதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை இதை போடாதம்மா, இதை போடுங்க. அம்மாவே சொல்லுவாங்க, இல்லைப்பா, இல்லை அப்பா சொல்லுவாங்க, இல்லை சொல்லுவாங்க இதை போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. சொல்லியிருக்கிறாங்களா, சொல்லலையா? ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு ஆண்கள் எந்த பார்வையில், நல்லவங்க எப்படி பார்ப்பாங்க, கெட்டவங்க எப்படி பார்க்கணும்னு ஒரு ஆண்களுக்கு தான் அவங்களுடைய சுபாவம், அவங்களுடைய எண்ணம், அவங்க சிந்தை எல்லாம் அவர்களுக்கு தெரியும், ஆண்களாக இருக்கிறனால. அதனால் சொல்லுங்க, எங்கள் அப்பாவுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போடவே விட மாட்டார், நான் கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் நல்லா இருந்தால் எங்கள் அப்பா பிடிக்காது அப்படின்னு யார் சொல்லுவாங்க? பொம்பளை பிள்ளைங்க அப்பாவை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அம்மா கிட்ட சொல்லுவாங்க, பாட்டி கிட்ட சொல்லுவாங்க, தாத்தா கிட்ட சொல்லுவாங்க, யார்கிட்டெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அவங்கெல்லாம் போய் சொல்லி பார்ப்பாங்க. ஏன்னா தகப்பனுக்கு தெரியும், கூட பிறந்த சகோதரனுக்கு தெரியும், கணவனுக்கு தெரியும், எம்மா இந்த ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு போனால் எல்லாம் உன்னை தான் பார்ப்பாங்க, பார்த்தா பார்த்துட்டு போட்டோம், கண்ணுன்னு இருந்தால் பார்க்க தான் செய்வாங்க, உங்களுக்கு இதே பொழப்பா போச்சு, இதே வேலையாக போச்சு அப்படின்னு யார்கிட்ட சண்டை போகிறது? வீட்டுக்காரர்கிட்ட. ஏம்மா வேண்டாமா இந்த ட்ரெஸ், அப்புறம் எதுக்கு எடுத்துருக்கு, இது எதுக்கு எடுத்து வச்சிருக்குது, போடுறது தானே எடுத்து வச்சிருக்கு, 4 எடுத்து போகும்போது வரும்போது போட, இல்லைம்மா இது வேண்டாம், இதை விட வேறு ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்குல்ல, அதை போட்டு நல்லா தான் போடுவேன், எனக்கு பிடிச்சிருக்கு, அப்படி எப்படி வம்பு பண்ணி பிரச்சனை வரும். அவங்க சொல்றதுக்கு காரணம் அர்த்தம் இருக்குது. தயவு செய்து அதை ஒவ்வொரு பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு சிலதை தலைமுடி சீவும் போது இல்லை இல்லை இந்தப்படி சீவாத, அது கொஞ்சம் நல்லா இல்லை, கொஞ்சம் ஆமாம், எப்போ பார்த்தாலும் இந்த எண்ணெயை தலையில் வலியை விட்டுக்கிட்டு இப்படி நேரம் உச்சி எடுத்துக்கிட்டு அந்த வயசான பாட்டி மாதிரி இல்லை அந்த காலத்தில் மாறி என்னை தலையை சீவு சொல்லிட்டு இருக்குது. அப்பாவுக்கு வேற வேலை இல்லையா, வீட்டுக்காரருக்கு வேற வேலை இல்லையா, என் தம்பிக்கு அண்ணனுக்கு வேற வேலை, இதே பொழப்பு தான். நான் ஏதாச்சும் சொல்கிறேன்னா அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க எது சொல்லியிருக்கிறேன்னா ஏன்கிட்டயே வந்து வம்பு பண்ணுறாங்கன்னா சண்டை. நான் எங்கேயும் போகலை, நான் வரவே இல்லை, அப்படி சண்டை வந்துடுற வீட்டில். ஆமாவா இல்லையா? ஒரு நல்ல இடத்துக்கு 4 காரியத்துக்கு போகிறதுக்குள்ள படுற பாடு இருக்குதே.
இவருக்கு ஏன் அங்கிட்டு திரும்பாத, ஏன் அங்கே பார்க்காத, ஏன் அங்கே நிற்காத, ஜன்னல் ஓரமாக உட்காராத, எதுக்கு எடுத்தாலும் தொந்தரவு எங்களுக்கு. அப்படியெல்லாம் நாம் நினைக்கிறோம். ஏன் ஜன்னல் உட்காந்தா 4 பேர் எட்டி பார்ப்பான், அப்படியே காது கேட்க கிண்டல் பண்ணுவான். அதனால் எங்கே உட்காருமா, அவங்ககிட்ட அம்மா உட்காரட்டும், இல்லை நான் உட்காந்துக்கிறேன், நீ நடுவில் உட்காந்துக்குங்க, நான் வந்துக்கிட்டு உட்காந்துக்கிறோம் அப்படி சொல்லுவாங்க. இந்த லாஸ்ட்டு உட்கார விட மாட்டாங்க. ஏன்னா வேணுனே பையங்க வந்து வேணுன்னு ஒரு சிலர் என்ன செய்வாங்க, இடிப்பாங்க, உரசுவாங்க, இது பண்ணுவாங்க. அதனால் என்ன செய்ய எந்திரிச்சிடும். எங்கள் அப்பா வந்துட்டாலே எனக்கு வெறுத்துரும், நரகமாகவே போயிடும் ஊருக்கு போயிட்டு வரங்களே. அப்படி நிறைய பொம்பளை பிள்ளைங்க பேசியிருக்கிறாங்க. தாய் தகப்பனை அவங்க ஒவ்வொன்றும் மனசில் வச்சு செய்வாங்க. நம்ம பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக. அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை ஒவ்வொரு பெண்களும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ எவ்வளவா என்ன நேசிக்கிறாங்க. என்னை அடிமைத்தனம் பண்ணலை, என்னை அதை செஞ்சு இதை செஞ்சு என்னை அடிமைத்தனம் பண்ணி வேலைக்காரி மாதிரி வேலை வாங்குவோம் கண்டிஷன் பண்ணி என்னை இது பண்ணலை, என்னை அதிகமாக நேசிக்கிறாங்க. அதனால தான் ஒவ்வொரு இதுலையும் என்னை கவனித்து பார்த்து அவங்க செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட சுபாவம், மென்மையான சுபாவம். அமைதினா என்னென்னா பொறுமையான சுபாவம். மென்மையாகவும் இருக்கணும், பொறுமையாகவும் என்ன செய்யுங்க பெண்கள் இருக்கணும். இந்த சுபாவத்தை ஆண்டவர் விருப்பப்படுறாரு, இயேசுநாதர் விரும்புகிற சுபாவம் இது. ஒவ்வொரு பெண்களிடத்துலையும் எதிர்பார்க்குறாரு. மென்மையாக இருங்க, முரட்டாட்டமாக தடால் புடால் மட்டும் ஆய் அப்படிங்கிறது இல்லாமல் ரொம்ப சாப்பிட்டா மென்மையாக இருங்க. அப்புறம் அமைதி, பொறுமை உள்ளவங்களா என்ன செய்யுங்க. இதில் அவசரப்படாமல் படபடப்புள்ளாமல் எனக்கு வேணும்னா வேணும் அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன செய்யுங்க, பொறுமை உள்ள சுபாவம் உள்ளவர்களா நீங்கள் இருங்க. பொறுமை இல்லாதவர்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்புறம் குணம் அப்படின்னா, குணம்னா பொதுவாக சொல்ல நல்ல குணத்தை அங்கே சொல்கிறாரு. நல்ல குணம் அங்கே சொல்கிறாரு. குணமுள்ள நல்ல சுபாவம், நல்ல குணமுள்ளவர்களா இருக்கிறத தேவன் விரும்புகிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேஸ்வரர். அது மாத்திரம் இல்லை, இங்கே 3 காரியத்தை பேதுரு சொல்லிட்டு இதெல்லாம் செய்யாதீங்க, இதை விட முக்கியமாக செய்ய வேண்டிய 3 என்னன்னு கீழே விளக்கம் கொடுக்குறாரு பேதுரு. அதே காரியத்தை பவுலும் சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க. அவர் மயிரை பின்னக்கூடாது, அதாவது முடியை பின்னக்கூடாது, அப்புறம் பொண்ணோ முத்தோ, அப்புறம் விலையேற்பட்ட வஸ்திரமோ நீங்கள் அலங்கரியாதீங்க. 4 காரியத்தை அவர் சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த காரியத்தை மட்டும் சொல்லி நம்ம முடிச்சிருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த 4 காரியத்தை சொல்றாரு. என்னது? தலைமுடியை பின்றது, அப்புறம் பொண்ணு, அப்புறம் முத்து, அப்புறம் விலையேற்பட்ட வஸ்திரங்களை இதை அலங்கரியாதுங்க 4 சொல்லிட்டு கீழே 4 காரியத்தை சொல்றாரு. 1, விலையேற்பட்ட வஸ்திரம் வேணாம், தகுதியான வஸ்திரத்தை என்ன செய்யுங்க, உடுத்துங்க. நீட்டான வஸ்திரம், விலையை பொறுத்து கிடையாது, அது தரமுள்ளதா, அது அந்த ஒழுக்கமாக இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே விலையை அங்கே சொல்ல வரல, அங்கே மதிப்புரியது. அது நல்லா இருக்குதா, நீட்டாக இருக்குதா, அது அங்கே கிழிஞ்சு இங்கே தொங்கி அங்கே பகுதி காணாமல் போய் இங்கே கொஞ்சம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. மாடல் அந்த மாடல் இந்த மாடலும் ஒழுக்கம் இல்லதாக இருக்கணும். அப்படி வஸ்திரத்தை தரீங்க. அது 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாணம் அப்படின்னு என்ன அர்த்தம், வெட்கம். ஒரு சில பொன்பளைகளுக்கு இது பொம்பளை பிள்ளையா என்ன ஆம்பளை மாதிரி நடந்துருக்கு, கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் உனக்கு இல்லை, வெக்கம்னு ஒன்று இருக்குதா இல்லையா, நீ பொம்பளை பிள்ளையா இல்லை ஆம்பளை பையனா, இப்படி துணிஞ்சு இப்படி இருக்கிறேன், இப்படி உடைய உடுத்திட்டு வர, இப்படி பேச்சு பேசுகிற, இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிற, திட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா? பொம்பளை பிள்ளைனா ஒரு ஒழுக்கம் இருக்குது, ஒரு இது இருக்குது, ஒரு கொஞ்சம் வெக்கம்னு வேணாமா பொம்பளைக்கு? பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு வெக்கம்னு வேணும், அடக்கம் எடுக்க வேணும் அப்படி சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? நாணமே இல்லாமல் இருப்பாங்க அந்த வேசியான ஸ்திரீகள், விபச்சாரம் பண்ணுகிறவங்க, எந்த வெக்கமும் இல்லாமல் அலைவாங்க, அவங்க இருப்பாங்க. அவங்க அப்படி இருக்கக்கூடாது, வெட்கம் உள்ளவர்களாய். அப்படின்னா என்ன செய்யணும், ஒரு சில விதமான ஒரு அடக்கம், ஒரு சில தன்மை இருக்கணும் உங்களுக்கு. இல்லைங்கச்சா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனால் ஐயோ நல்லா இருக்காது, ஐயோ பண்ணக்கூடாது, அது இதை போட்டு அப்படின்னு நானம்னா ஒரு பர்சனாலிட்டி உள்ளவங்களாம் என்ன இருக்கணும் அவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, தெளிந்த புத்தி, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எங்கே செய்யணும் எங்கே செய்யக்கூடாது, எங்கே உடுத்தணும் எங்கே உடுத்தக்கூடாது, எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது. வீட்டில் உரிமையாக அன்பாக என்ன செய்யலாம், அம்மா கிட்ட அப்பா கிட்ட நீங்கள் பேசிக்கலாம். அதே வெளியில் போய் என்ன செய்யக்கூடாது, முடியாது, பேச முடியாது. இங்கே வீட்டில் ஒரு சில காரியங்களை நம்ம செய்து கொள்ளலாம், வெளியில் போய் அதை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. தெளிந்த புத்தி, எதை எங்கே செய்யணும் எங்கே செய்யக்கூடாது என்று சொல்லி என்ன செய்யணும், அந்த தெளிவான புத்தி இருக்க வேண்டும். அடுத்து என்ன சொல்லியிருக்குன்னா, நற்கிரியைகளை, கடைசியில் நற்கிரியைகளினாலும் அப்படின்னு இருக்குது.
என்ன கிரியையா? நல்ல செயல்களை தான் செய்யணும். எப்பயுமே கெடுதல் செஞ்சாலும், அவங்க ஏமாத்தினாலும், என்ன பண்ணாலும், தவறு பண்ணினாலும், எப்படிப்பட்டவங்களுக்கும் நீங்கள் எல்லாருக்கும் என்ன தான் செய்யணும்? ஒரு மனைவி, ஒரு பெண் நல்லதை மட்டும்தான் நீங்கள் செய்யணும். அல்லேலூயா. நிறைய பேர் கெடுதல் செய்கிறாங்க, பணத்துக்காக ஏமாத்துறாங்க, நடிக்கிறாங்க, அன்பு காமி, என்னென்ன காரியங்களும் இன்னைக்கு உலகத்தில் தாறுமாறாக போய்கிட்டு இருக்குது. துன்மார்க்கமான பொல்லாத கிரியைகளை செய்கிறாங்க. இந்த எந்த கிரியையுமே செய்யாமல் பவுல் சொன்ன, பேதுரு சொன்ன மாதிரி நல்ல குணம், நல்ல செயல், நல்ல சுபாவம் இது இருக்கணும். இப்படிப்பட்ட அலங்காரம் உள்ளவங்க அதில் தான் பரிசுத்த ஸ்திரீகள்னு ஆண்டவர் சொல்லார். பாருங்க, பேதுரு சொல்லாரு. 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் 5வது வசனம். இப்படியே தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளாம். அவங்களுக்கு என்ன ஸ்திரீகளா? என்ன ஸ்திரீகள்னா பெண்கள். என்ன பெண்களாம்? பரிசுத்தமுள்ள பெண்களாம். அவங்க இப்படி நடக்கிற நீங்க எல்லாம் பரிசுத்தமானவர்கள். ஆண்டவரே, ஆவியானவரே உங்களுக்கு பேர் வைக்கிறார். பரிசுத்த பெண்கள், பரிசுத்த ஸ்திரீகள், பரிசுத்த மனைவி, பரிசுத்த பெண் பிள்ளை, உங்களுக்கு பரிசுத்தமானவர்கள்னு ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவரே எழுதி வைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. யாருக்கும் கொடுக்கப்படாத வெளியேறப்பட்ட சர்டிஃபிகேட்டு உங்கள் பெண்களாகிய ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டு சொல்கிறார். பரிசுத்தமுள்ள ஸ்திரீகள். இப்படி நடந்தால் நீங்கள் பரிசுத்தமானவங்க. சுத்தம் என்கிறது ஒருபடி, பரிசுத்தம்னா ரொம்ப விலை மதிக்க முடியாத பரிசுத்தமானவங்கன்னு ஆவியானவரே எழுதி வைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி நாம வாழ்வோம். பெண்களே நீங்க இப்படி உடுத்துங்க, பெண்களே இப்படி நீங்க வாழுங்க, பெண்களே நீங்க இப்படி இருந்தா தேவன் பார்வையில விலை மதிக்க முடியாதவங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விலையேற பெற்றவங்க நீங்க. நீங்க தேவனுக்கு மட்டுமல்ல, குடும்பத்துக்கும் விலை மதிக்க முடியாதவங்க. அது மாத்திரம் இந்த சமுதாயத்துக்கும் உலகத்துக்கும் விலை மதிக்க முடியாத விலையேற பெற்ற உங்களை நீங்க மாறிடுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. அப்படிப்பட்ட உன்னதமானவர்களாய் கர்த்தர் பார்க்கிறார். குடும்பமும் சமுதாயமும் மனுக்குலமும் உங்களை பார்க்கும்படி கர்த்தர் அப்படி விலையேறப்பட்டவங்களா படைத்து வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவங்களாய் இருப்போம். தேவன் விரும்புகிற பெண்களாய் இருப்போம். ஆமே. பரிசுத்த ஸ்திரீகளின் இதுவே அலங்காரமாக இருக்குது. ஆமே. இப்படியே நம்முடைய வாழ்க்கையில் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில கொண்டு நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாரா.